ஹல்லேலூயா. கடந்த புதன்கிழமை இரவு கர்த்தர்களை நித்திரை அடைச்சாங்க. அவங்கள அழகாக அடக்காரதனையே கர்த்தர் ஆசீர்வாதமாய் கர்த்தர் நடத்தி கொடுத்தாங்க. ஆமென். அந்த குடும்பத்திற்காக, அந்த குடும்பத்தோட ஆறுதலுக்காக தொடர்ந்து ஜெபிங்க. அது மாத்திரமல்ல, இந்த நாட்களில் அநேக முகங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மாதமாக சபைக்கே வரல. நிறைய பேர் சாக்கு போக்கு. ஹல்லேலூயா. தேவெல்லாம் இன்றைக்கி தான் பார்க்குறேன், 2 மாதமாக பார்க்கல. சபை கூடுதலை விட்டு விடாதீங்க. ஹல்லேலூயா. தேவ சமூகத்தை நம்ம தொடர்ந்து கர்த்தரை ஆராதிக்கணும். ஏன்னா அந்த நாட்கள் பொல்லாத நாட்கள், நிறைய சட்டங்கள்லாம் வந்துகிட்டு இருக்கு. ஆகையினால ஜெபத்தில் நம்ம அதிகமாக பெருகணும். ஹல்லேலூயா. குறைக்க குறைக்க நமக்கு பிரச்சனைகள் அதிகமாகிட்டே இருக்கு. எந்த அளவுக்கு நம்ம ஜெபத்தில் நம்ம வளர்ந்துக்கிட்டே இருக்கணும். ஜெபத்தோட அளவை கூட்டிக்கிட்டு தான் இருக்கணும், ஒழிய குறைக்கவே கூடாது. ஹல்லேலூயா. அரை மணி நேரம் ஜெபிச்சிங்கன்னா 3/4 மணி நேரம் ஜெபிங்க. 3/4 மணி நேரம் ஜெபிச்சிங்கன்னா 1 மணி நேரம், 1 மணி நேரமா இன்னொரு அரை மணி நேரம் சேர்த்து, இப்படி ஜெபத்தில் நம்ம அதிகமாக வளரணும். ஹல்லேலூயா. ஜெபத்தை குறைக்க குறைக்க பிசாசு என்ன செய்யலாம்? ஹல்லேலூயா. அநேக திட்டங்களை வகுத்துக் கொள்வதற்காக, நான் தேசத்திற்காக என்ன நம்முடைய பிரச்சனையே பார்க்காதீங்க. தேசத்தை பாருங்க, அழிந்து போகிற மக்களை பாருங்க. நிறைய பார்க்குறேன், நிறைய பிரச்சனைகள் சிறு பிள்ளைகளுக்கு விரோதமா எங்கேயோ நடக்குதுன்னு பார்க்குறேன். கடந்த நாளில் நான் கேள்விப்படுறேன், கங்கனாபுரத்துக்கு போய் அவங்க சொல்கிறாங்க, ஒரு சின்ன பிள்ளைய. ஹல்லேலூயா. இப்படி நிறைய சம்பவங்களை பார்க்குறோம். பாலியல் வன்முறைகள் கண்ணுக்கு எதிர பார்க்குறோம். ஆகையினால பிள்ளைகளை கண்ணுங்கிறதமா பார்த்துங்க. நம்ம வீட்டு பிள்ளைகளை கண்ணாபின்னால எல்லா இடத்துக்கும் அனுப்பாதீங்க. பயபக்தியா பிள்ளைங்களை, ஆண்டவர்களை வளர்க்கணும். நிறைய பெற்றோர் பிள்ளைங்களை வீட்டில் விட்டுட்டு வர்றீங்க. ஹல்லேலூயா. ஆகையினால இது கர்த்தருடைய நாளில் குடும்பமாக கர்த்தரை ஆராதிக்கணும். இது யாருடைய நாள்? இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள். ஹல்லேலூயா. கர்த்தரை நம்ம குடும்பத்தோட, கணவன் மனைவி பிள்ளைங்க எல்லாருமே குடும்பமாக ஆராதிக்கும் பொழுது தான் ஒரு மகிழ்ச்சி. ஹல்லேலூயா. ஆகையினால பிள்ளைங்களை வீட்டுக்கு விட்டு வந்தீங்கன்னா தன் இஷ்டத்துக்கு விடப்பட்ட பிள்ளைகள் எப்படி இருக்கிறாங்களா, தன்னுடைய தாய்க்கு வெட்கத்தை உண்டு பண்ணுறாங்க. சின்ன வயசுலேயே நம்ம என்ன செய்யணும்? வளைச்சா தான் அது 50ல் வளையாது. ஆகையினால பிள்ளைங்களை சரியாக நடத்துங்க. அவர் சமூகத்தில் ஒவ்வொரு நாளும் ஜெபிங்க. உபவாச ஜெபம் நடக்குது. வெள்ளிக்கிழமை உபவாச ஜெபம், செவ்வாய்க்கிழமை பெண்கள் கொடுக்குற ஜெபத்தில் ஒரு நாள் வளரணுமே. ஜெபிக்கிற ஜெபங்கள் ஒன்றுமே வீணாக போகிறதில்ல. எல்லாருக்கும் எல்லாவற்றுக்கும் கர்த்தர் பதில் கொடுக்குற எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. செவ்வாய்க்கிழமை ஜெபிக்கிறோம். அநேக ஜெபங்கள், அநேக பிள்ளைங்க வர்றதே கிடையாது செவ்வாய்க்கிழமை. பின்னாடினா யாரும் பேசக்கூடாது. பிள்ளைங்க இருந்தீங்கன்னா முன்னாடி அனுப்பி விடுங்க. பிள்ளைங்களை வச்சு யாரும் பேசாதீங்க, அவங்க பாட்டுக்கு விளையாடிட்டோம். ஹல்லேலூயா. நம்ம வார்த்தைகளை கவனிப்போம். கர்த்தர் நல்லவராக. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். கடந்த வாரத்தில் நாம் சிந்தித்தவைகளை சற்று நினைவு கூறுவோம். எத்தனை பேருக்கு தெரியுது நான் கடந்த வாரத்தில் பேசின வார்த்தைகள்? யாருக்கு தெரியும்? எலியாவை குறித்து என்ன சொன்னோம்? என்ன சிந்தித்தோம்? செப்பனிட்டான். அடுத்தது என்ன பண்ணான்? போன ஞாயிற்றுக்கிழமை என்ன பேசினோம்? என்ன சிந்திச்சோம்? நீ போம், போஜனம் பானம் பண்ணும், பெருமழையின் இரைச்சல் சத்தம் கேட்கப்படுகிறது என்றார். அதை சிந்திச்சோம். இப்போ நம்ம சிந்திக்கிறது 18:44 வசனத்தை படிப்போம். இங்கே கவனிங்க. அவனை இறக்கி விடுங்க, கீழே இறக்கி. கீழே நல்ல வசதியாக உட்காந்து தூங்குறதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னா வராத. நல்லா கவனிக்கணும். வேற யாரும் எதுவும் பேசக்கூடாது. கவனிக்கணும். நான் திரும்ப கேட்பேன் உங்கள் இடத்துல. என் கண்ணு தெரிஞ்சு பதில் சொல்றேன்னு கேட்பேன்.
கர்த்தர் நல்லவர். நல்லா கவனிக்கணும். 44வது வசனத்தை படிப்போம். 7ஆம் தரம் இவன் இதோ சமுத்திரத்திலிருந்து ஒரு மனுஷனுடைய உள்ளங்கை அத்தனை சிறிய மேகம் எழும்புகிறது என்றான். ஆமென். வேலைக்காரனை சொல்றான், போய் சமுத்திர முகமா பார்த்துட்டு வா. பார்த்துட்டு வந்து சொல்றான், ஒண்ணுமே இல்லை. அவன் பதிலுக்கு சொல்றான், 7 தடவை போய் பார்த்துட்டு வா. 1 தடவை, 2 தடவை, 3 தடவை, 4 தடவை, 5 தடவை, 6 தடவை, 7வது தடவை, 6 தடவை பார்த்துட்டு வந்து சொன்ன பிறகு எலியா சொல்றான், 7ஆம் தரம் தாதினி போய் திரும்ப பாருன்னு சொன்ன பிறகு அந்த வேலைக்காரன் 7ஆம் தரம் இவன் இதோ சமுத்திரத்திலிருந்து ஒரு மனுஷனுடைய உள்ளங்கை எத்தனை மேகம் எழும்புகிறது என்றான். சங்கீதங்களின் புத்தகத்தில் 147வது அதிகாரம் 8வது வசனத்தை நாம் தியானிக்கும் பொழுது, அவர் வானத்தை மேகங்களால் மூடி பூமிக்கு மழையை ஆயத்தப்படுத்தி மலைகளில் புல்லை முளைப்பிக்கிறார். லேவியராகமத்தினுடைய புத்தகம் 26வது அதிகாரம் 3வது வசனத்தினுடைய பிற்பகுதியை படிக்கும் பொழுது, என் கற்பனைகளை கை கொண்டு அவைகளின்படி செய்தால் நான் ஏற்ற காலத்தில் உங்களுக்கு மழையை பெய்ய பண்ணுவேன். பூமி தன் பலனையும் வெளியில் உள்ள மரங்கள் தங்கள் கனிகளையும் கொடுக்கும். எனக்கு அன்பானவர்களே, மழை என்பது தேவனிடத்திலிருந்து புறப்படுகிறது. சங்கீதங்களின் புத்தகம் 68:7 வாசிக்கும் பொழுது, தேவனே நீர் உம்முடைய ஜனங்களுக்கு முன்னே சென்று அவாந்தரங்களிலே நடந்து வருகையில், அதிலே 9வது வசனம், தேவனே சம்பூர்ணமாய் மழையை பெய்ய பண்ணினீர், வானத்தை மேகங்களால் மூடி பூமிக்கு மழையை ஆயத்தப்படுத்தி மலைகளின் புல்லை முளைப்பிக்கிறார். எரேமியாவுக்கு எழுதின தீர்க்க தரிசன புத்தகம் 51:16 படிக்கும் பொழுது, அவர் சத்தமிடுகையில் திரளான தண்ணீர் வானத்தில் உண்டாகிறது, அவர் பூமியின் எண்ணெயிலிருந்து மேகங்களை எழும்ப பண்ணி மழையுடனே மின்னல்களை உண்டாக்கி காற்றை தமது பண்டகசாலையிலிருந்து ஏவி விடுகிறார். சங்கீதம் 97:2 வாசிக்கிற பொழுது, மேகமும் மந்தாரமும் அவரை சூழ்ந்திருக்கிறது, நீதியும் நியாயமும் அவருடைய சிங்காசனத்தின் ஆதாரம். ஒரு அருமையான செய்தியை ஒன்றை நான் பார்த்தேன், வாட்ஸ்அப்பில் போட்டிருந்தாங்க. சமுத்திரத்திலிருந்து ஒரு பெரிய, அதாவது என்ன சொல்றது, ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஒரு பெரிய பைப் வச்சு மேலே இழுத்தா எப்படி இருக்குமோ அது மாதிரி பூமியில் இருக்கிற கடலில் இருக்கிற அந்த தண்ணீரை மேலே உறிஞ்சிக்கிட்டு மேலே மேகத்துக்கிட்ட போய் ஜாயின் பண்ணி வைக்குது. அந்த அந்த ஏதோ ஒரு கற்றை மாதிரி ஒரு பெரிய பைப்பு மாதிரி இருக்குது. பைப்புலாம் கனெக்ஷன்லாம் இல்லை, ஆனால் பூமியில் இருக்கிற அந்த சமுத்திரத்தில் இருக்கிற தண்ணீரை அப்படியே உறிஞ்சி மேலே இழுக்குது, எடுத்துட்டு போய் மேலே மேகங்களில் இணைக்குது. வசனம் சொல்லுது, மேகமும் மந்தாரமும் அவரை சூழ்ந்திருக்கிறது, நீதியும் நியாயமும் அவருடைய சிங்காசனத்தின் ஆதாரம். மழையை கொடுக்கிறவர் தேவன், இயற்கையோடு பின்னி பிணைந்தவர் தேவன். அவர் சொல்ல ஆகும், கட்டளையிட நிற்கும். அவர் தன்னுடைய வார்த்தைகளை அனுப்பி தேவன் தன்னுடைய சித்தங்களை நிறைவேற்ற ஆரம்பிக்கிறார். அன்பிற்குரியவர்களே, மழை என்பது தேவனிடத்திலிருந்து வருகிற அருமையான ஒரு ஆசீர்வாதம். அந்த ஆசீர்வாதத்தை விரும்புகிறவர்கள் பெற்றுக்கொள்ளுகிறார்கள், அந்த ஆசீர்வாதத்தை ருசிக்கிறவர்கள் அடைகிறார்கள். இந்த பூமியில் அதுலேயும் பார்த்தீங்கன்னா அந்த சமாரியா பகுதிகளில் கிட்டத்தட்ட 3 வருடத்திற்கு மேலாக மழை இல்லை, மழை கிடையாது. 1 ராஜாக்கள் 18வது அதிகாரம் 1வது வசனத்தில் நீங்கள் படியுங்கள். 1வது வசனம், அநேக நாள் சென்ற பின்பு 3ஆம் வருஷம் ஆகையில் கர்த்தருடைய
வார்த்தை எலியாவுக்கு உண்டாகி கர்த்தருடைய வார்த்தை எலியாவிற்கு உண்டாகி நீ போய் ஆகாபுக்கு உன்னை காண்பி ஆகாப்புக்கு உன்னை காண்பி நான் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடுவேன் நான் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடுவேன் என்றார். ஆண்டவர் சொன்னது என்னன்னா, நீ போய் ஆகாப்பு கிட்ட போய் உன்னை காண்பி. ஆண்டவர் சொன்ன ஒரு அருமையான வார்த்தை, அதான் அருமையான வார்த்தை. அது நீ செய்ய வேண்டிய கடமை என்ன? ஆகாப்புக்கு போய் உன்னை காண்பி. ஆகாப்பு இயற்கையின் தெய்வம் பாகால் நம்பிக்கிட்டு இருக்கான்ல. நீ தானே ஆகாப்பு போய் பார்த்துட்டு என்ன சொன்ன? என் வார்த்தையின்படி அன்றி திரும்பவும் மழையோ பனியோ பெய்யாதுன்னு சொன்னில்ல. சொன்ன வார்த்தையின்படி 3 வருஷமா நான் மழையை நிறுத்திட்டேன்ல. ஆமா, அப்போ மழையை நிறுத்தினால திரும்ப உன் முகத்தை போய் ஆகாப்புட்டு காட்டு. அந்த வார்த்தை என்னை ரொம்ப தொட்டுச்சு. நீ போய் ஆகாப்புக்கு உன்னை காண்பி. ஒரே ஒரு வார்த்தை நீ சொல்லுப்பா, அது நடந்துடும் சொன்னா அவர் தான் செய்கிறாருங்கிறது நிறைய பேருக்கு புரியாது. அதே சமயத்தில் அவர் சொல்ற காரியத்தை எங்க செய்யணுமோ எங்க கொண்டு போகணுமோ அவர்களிடத்துல கொண்டு போகிறப்ப அவர் சொன்ன வார்த்தையினுடைய அந்த முழுமை நிறைவேற ஆரம்பிக்கிறது. ஆமென். ஒரு தேவனுடைய பிள்ளை நினைச்சா மழையை மாத்திரமல்ல, காற்றையும் நிறுத்தலாம், இயற்கையினுடைய வல்லமைகளை நிறுத்த முடியும். கங்கனாமுத்தூர்ல அருமையான ஒரு ஐயா ஒருத்தர் இருந்தார். 2 முட்டியும் அவரால் நடக்க முடியாது. முட்டி இவ்வளோ பெருசு வீங்கி போயிருக்கும். அவர் வயல்வெளிகளில் போய் அவர் வயல்வெளிகளில் இந்த பயிரெலாம் பறித்து வச்சுருக்காங்க, குமிச்சு வச்சுருக்காங்க, காய வச்சு வச்சுருக்காங்க. எல்லாரும் அவர்கள் பயிர்களை இரவு நேரத்தில் பனியினால் தாக்கப்படாதபடிக்கு அது மேலே அந்த பெரிய அந்த வெள்ளை சாக்கை போட்டு மூடி வைக்கிறது வழக்கம். ஆனால் அவர் அந்த சாக்கெல்லாம் அவரிடத்துல இல்லையோ அல்லது எடுத்துகிட்டு போகலையோ தெரியல. ஆனால் இவர் அந்த சாக்கெல்லாம் இல்லாமல் அவர் வயல்வெளியில் போய் மாலை மத்தியான நேரம் நினைக்கிறேன் போய் வயல்வெளியில் பார்த்துக்கிட்டு இருக்காரு. பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு மழை வருது. மழை வரும் பொழுது இவரால் நடந்து வந்து வீட்டில் போய் அந்த சாக்கை எடுக்கவோ அல்லது வேறு ஏதாவது ஒரு சாக்கை எடுத்து மூடவோ முடியலை. ரொம்ப பயம், இவரால் ஓட முடியல, அழுகதான் வருது, இயலாமை மனதை குத்துது. அவர் சொல்கிறார், ஐயோ நான் என்ன செய்வேன், இது மழை பெஞ்சதுன்னா இங்கே இருக்கிற பயிரெல்லாம் நாசமாக போயிடுமே, காய வச்சிருக்கிறேனே, வீணாக போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு கலங்குற பொழுது அப்பொழுதுதான் அவருக்கு கர்த்தருடைய வார்த்தை நினைவு வந்துச்சா. வானத்தை பார்த்து நம்ம சொன்னோம்னா ஆண்டவர் மழையை நிறுத்துவாரா, நம்ம சொல்லி பார்க்கலாமே. ஒன்று சொன்னாரா, அப்படியே முடியாத நிலைமையில் மண்டி போட்டு வானத்தை நோக்கி 2 கரங்களையும் உயர்த்தி, வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவராயிருக்கிறங்கள் இயேசுவே, உம்மிடத்தில் நான் சொன்னா மழையை நிறுத்துவேன்னு சொல்லிட்டு எங்கள் பாஸ்டர்லாம் பிரசங்கத்தில் சொல்கிறாங்களே, மழையை நிறுத்துங்கப்பா, என்னால் ஓட முடியாதுப்பான்னாராம். அவர் வயலில் 2-3 வயலை விட்டுட்டு மீதி எல்லா இடத்துலையும் மழை பெய்யுதா. அப்படியே உட்காந்து அழுதுட்டாராம். ஐயோ என் வார்த்தைக்கு நீங்கள் கேட்குறீங்களா? ஒரு அழகியா சொல்லுங்க பார்ப்போம். கரங்களை தட்டி, எல்லாரும் கரங்களை தட்டி. இயற்கைக்கு மிஞ்சின ஒரு வல்லமை வானத்தில் மாத்திரமில்ல பூமியிலையும் அண்ட சராரசங்களிலையும் உண்டு. அந்த வல்லமையை கட்டக்கூடிய அதிகாரம் யாருடைய கையில் கொடுத்துருக்காருன்னா தேவன் தன்னுடைய கரங்களில் வைத்திருக்கிறார். அந்த வல்லமையை நம்முடைய நாவின் கீழ் இருக்கிற அந்த அதாவது வாயில் இருக்கிற அந்த அதிகாரத்தை வாயை திறந்து நம்ம பேசினோம்னா ஆண்டவர் அப்படியே நிறைவேற்றுவார். எத்தனை பேர் நம்புறீங்க? கண்டிப்பாக நிறைவேற்றுவார். வேற சொல்லுது, எலியா இதே ஆகாப்புடைய அரண்மனையில் தான் அவமானப்படுத்தப்பட்டான். வேதனையும் துன்பமும் துயரமும் அடைந்த இடம் இந்த இடம்தான். ஏன்னா பாகாலுடைய வழிபாடு உச்சத்தில் இருந்துச்சு. இயற்கையின் தெய்வம் பாகால். அந்த பாகால் இருக்கிற வரையிலையும் இயற்கை ஆசீர்வாதமாக இருக்கும். ஆகவே பாகாலுக்கு கன்னி பெண்களை பலி செலுத்துங்க, கன்னி ஆண்களை பலி செலுத்துங்க, சின்ன பிள்ளைகளை பலி செலுத்துங்க, அதுக்கு என்னென்ன கடமைகள் செய்யணுமோ அத்தனையும் செய்யுங்கன்னு சொல்லிட்டு ஆகாப் ராஜா அதை அப்படியே செஞ்சுக்கிட்டு இருந்தான்.
இவன் மனசுல ஒரு சொல்ல முடியாத வேதனை. அவன் போய் ஆகாபிட்ட போய் சொல்றான், இனிமே மழையே பெய்யாது, என் வாக்கின்படி தான் மழை பெய்யும். அந்த வார்த்தையை எலியா தீர்க்கதரிசி மறந்துட்டான். ஆனா யார் மறக்கல? ஆண்டவர் மறக்கல. உங்களுடைய என்னுடைய வார்த்தைகளை ஆண்டவர் கவனிக்கிறார். எப்படி கவனிக்கிறாரு? நான் என்ன வார்த்தையில என்ன நொறுங்கி தேவ சித்தத்தை செய்ய நிறைவேற்ற நான் என்னை ஒப்பு கொடுக்கிறேனோ, அர்ப்பணிக்கிறேனோ, ஆண்டவர் அதை கேட்டு அப்படியே செய்ய ஆரம்பிக்கும். தேவனுக்காக நம்முடைய சிந்தை திருப்பணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். அல்லேலூயா. அன்பானவர்களே, தேவனுடைய அன்பை நம்முடைய வாழ்க்கையில நாம் காட்டும்படியாகத்தான் கர்த்தர் விரும்புகிறார். தேவனுடைய அன்பை நாம் காட்டாவிட்டால் ஒன்றும் செய்ய முடியாது. அதுலேயே 1 ராஜாக்கள் 18வது அதிகாரம் 2வது வசனத்தை நாம் படிக்கும் பொழுது, எலியா ஆகாபுக்கு தன்னை காண்பிக்க போனான். ஆமென். பஞ்சமாவெனில் சமாரியாவிலே கொடிதாய் இருந்தது. ஆனபடியால் ஆகாப் அரண்மனை விசாரிப்புக்காரனாகிய ஒபதியாவை அழைப்பித்தான். நல்லா கவனிக்கணும். இந்த ஒபதியாவும் ராஜாவாகிய ஆகாப்பும் அந்த சமாரியாவின் இந்த பகுதியில் ஒருவன் குதிரை எடுத்து புறப்படுகிறான், இந்த பகுதியில் ஒருவன் குதிரை எடுத்து புறப்படுகிறான். எங்காவது புல் இருக்குதா? இந்த மிருக ஜீவன்களுக்கு கொடுக்கறதுக்கு ஆகாரத்துக்கு வழியே இல்லையே, புல்லை தேடி பார்ப்போம்னு போறாங்க. இந்த பக்கம் ஒருத்தன் போறான், இந்த சைடில் ஒருத்தன் போறான். ராஜா ஒரு பக்கம், ஒபதியா ஒரு பக்கம் போறாங்க. எங்குமே புல் அகப்படவில்லை. ஆனால் ஒன்று நடந்தது. என கண்பானவர்களே, 7வது வசனத்தை நீங்கள் படிக்கும் வழியில் போகும்போது எலியா அவனுக்கு எதிர்பட்டான். அவன் இவனை இன்னான் என்று அறிந்து முகங்குப்புற விழுந்து, நீர் என் ஆண்டவனாக எலியா அல்லவா என்று கேட்டதற்கு அவன், நான் தான். நீ போய் இதோ எலியா வந்திருக்கிறான் என்று உன் ஆண்டவனுக்கு சொல் என்றான். அதற்கு அவன், ஆகாம் என்னை கொன்று போடும்படிக்கு நீர் உமது அடியானை அவன் கையில் ஒப்பு கொடுக்க நான் என்ன பாவம் செய்தேன்? உம்மை தேடும்படி என் ஆண்டவர் மனுஷரை அனுப்பாத ஜாதியும் ராஜ்யமும் இல்லை என்று உம்முடைய தேவனாகிய கர்த்தரின் ஜீவனை கொண்டு சொல்கிறேன். ஆமென். நல்லா கவனிக்கணும். எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியம். நான் ஏற்கனவே உங்களிடத்துல ஒரு கொஸ்டின் ஒன்று போட்டு வச்சிருந்தேன். எலியாவை ஆண்டவர் சொன்னார், கேரித் ஆற்றண்டையில் போய் தங்கியிரு. கேரித் ஆற்றண்டையில் போய் தங்கியிருக்கிறான். அந்த ஆற்றில் வர்ற சுனை தண்ணீர், அதாவது அந்த கல் வழியாக வருகிற தண்ணி பார்த்தீங்கன்னா அப்படியே சில்லுட்டு ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். மலையில் போய் குடிக்கிற தண்ணியை குடிச்சு பாருங்களேன், அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும். அந்த ஆற்றின் தண்ணியை குடிக்கிறான். காலையிலையும் மாலையிலையும் காகங்கள் அவனுக்கு அப்பத்தையும் இறைச்சிகளையும் எடுத்து வரும். நல்லா திருப்தியாக சாப்பிட்டான். தண்ணி வற்றி போச்சு. அதுக்கு பிறகு ஆண்டவருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகிறது. ஆண்டவர் அவனிடத்துல என்ன பேசுகிறார்? தெளிவான ஒரு காரியத்தை சொல்லுகிறார். எலியா, நீ இப்ப இந்த கேரி யோர்தானிலிருந்து பிரிந்து வருகிற இந்த கேரி ஆற்றை விட்டு நீ எங்க போ? சாரிபாத் ஊருக்கு போ. சாரிபாத் ஊருக்கு அவன் போனான்னு, ஏற்கனவே போனானோ இல்லையோ தெரியாது. ஆண்டவருடைய வார்த்தை வருகிறது, நீ சாரிபாத் ஊருக்கு போ. அதே மாதிரி கிட்டத்தட்ட 170 கிலோமீட்டருக்கு மேலே டிஸ்டன்ஸ் உள்ள அந்த சாரிபாத் ஊருக்கு போகிறான். நான் யோசித்தேன், இந்த பகுதியிலேயே அடுத்து கேரிட்டிலன்னா யோர்தான் நதிக்கார ஓரத்தில் போய் தங்குப்பான்னு சொல்லியிருக்கலாம்ல, ஏன் அப்படி சொல்லல? ஆண்டவர் இந்த ஆகாப்பு இப்படி இவனை தேடுவான், இவனை கொல்ல முற்படுவான் என்பதை அறிந்துதானோ என்னவோ தெரியவில்லை. இந்த கேரி தட்டையிலிருந்து சாரிபாத் ஊருக்கு எவ்வளவோ டிஸ்டன்ஸில், ஏதோ ராஜா அரசாளக்கூடிய இடத்துல, அதுவும் சொல்ல போனீங்கன்னா பக்கத்து ஊரில் தான் அந்த ராஜதானி பட்டணம் ஏதோ இருக்கிறது. அவன் பக்கத்து ஊராகிய சாரிபாத் ஊரில் தங்கி இருக்கிறான். அந்த சாரிபாத் ஊரில் அவன் தங்கி இருக்கும் பொழுது நடக்கிற சம்பவங்கள் என்ன? அந்த சாரிபாத் ஊரில் தங்கி இருக்கிறான். பக்கத்து ஊர் தான் ஏதோ.
அந்த ஏதோம் ராஜாவுடைய மகள் தான் ஆகாப்புடைய துணைவியாராகி யோசபேல். அப்போ ஆண்டவர் எந்த பாதுகாப்பு வச்சிருக்கிறாரு? எதிரி வீட்டில் தான் எனக்கு ஆசீர்வாதம் இருக்குன்னா அங்கே போய் வச்சிருவாரு. உனக்கு யார் போராட்டமாய் இருக்கிறார்களோ, யார் பலவீனமாய் இருக்கிறார்களோ, யார் உங்களுக்கு விரோதமாய் செயல்படுகிறார்களோ, யாரிடத்துல ஆசீர்வாதம் வராதோ அவர்கள் வழியாக தான் உனக்கு ஆண்டவர் கொடுக்க ஆரம்பிப்பார். கத்தோலிக்க நாடார் கல்யாண மண்டபத்தில் ஆராதனை நடத்தி கொண்டிருக்கிறோம். நடத்தி கொண்டிருக்கும் பொழுது எனக்கு ஒரு நீண்ட நாள் ஆசை. பக்கத்தில் அந்த இடத்த விட்டுட்டு இந்த பக்கத்தில் ஒரு தரிசனத்தை ஆண்டவர் எனக்கு காண்பித்தார். இந்த இடத்துல சபையை கட்டணும். இடத்தெல்லாம் வந்து பேச முற்பட்டால் சர்ச்சுன்னு ஒன்று யாரும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இந்த இடம் தான் கிடச்சிது. அட்வான்ஸ் கொடுத்துட்டோம். 1 லட்ச ரூபா அட்வான்ஸ் வாங்கியாச்சு. அந்த அட்வான்ஸ் பணத்தை கொடுத்ததுக்கு பிறகு அந்த இடத்தினுடைய ஓனர் சொல்கிறாரு, இந்த இடத்த நான் இன்னொரு இடத்துல அடமானம் வச்சிருக்கிறேன், அது 2 லட்ச ரூபா கொடுத்தாதான் மீட்க முடியும் அப்படின்னு ஒரு கோடு போட்டார். எனக்கு ஒன்றுமே புரியலை. 2 லட்ச ரூபாய்க்கு நான் இப்போ எங்கே போவேன்? எங்கள் அப்பா கொடுத்த 1 லட்ச ரூபாயை இங்கே இருக்கிற விசுவாசிகளை கொண்டு அந்த இடத்த அட்வான்ஸ் கொடுத்தாச்சு. மேற்கொண்ட தொகைக்கு நான் எங்கே போவேன்? எந்த இடத்துலலாம் வராதோ அவர்கள் எல்லாம் கொடுத்தார்கள். விசுவாச மக்கள், தெரிந்தவர்கள், சொந்தக்காரர்கள். ஒருத்தர், ஒரு ஆடிட்டர், ஒருத்தர் ஆர்டிஓ, ஒருத்தர் அவர் 1.25 லட்ச ரூபா பணம் கொடுத்தார். 1,25,000 ரூபா. அதில் 1 லட்ச ரூபாயை கொடுத்தேன். மீதி 25,000 உங்களுக்காக நான் கொடுத்துட்டேன், வச்சுக்கிங்க, கேட்க வேண்டான்னு வேண்டான்ட்டார். அந்த தொகையை கொடுத்து இந்த இடத்த புக் பண்ண ஃபுல்லாக இது பண்ணோம். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர் ஆஃபீஸிலிருந்து இது ஒரு பெடல், ஆகவே இது வந்து ஒரு பிளாட் ரேட்டுக்கு போட்டு தான் ஆகணும். ஆகவே அதுக்காக தனியாக ஒரு 80,000 ரூபா நீங்கள் பணம் கட்டி ஆகணும்னு சொல்லிட்டார். ஒன்றுமே பண்ண முடியல. நினச்சி பார்க்குறேன், இப்போ நினச்சி பார்க்குறேன், இது நடக்குமான்னா நடந்துச்சு. எந்தெந்த வழிகளில் கொடுக்கணுமோ கர்த்தர் கொடுத்தார். ஆமென். ஒரு அருமையான ஊழியக்காரர் சென்னையில் ஒரு நல்ல நண்பர், அவர் ஒரு 50,000 ரூபாயை கொடுத்தார். இன்னும் பல விசுவாசிகள் எல்லாம் கலந்து கொடுத்தது போக 80,000 ரூபாய் அது கொடுத்தோம். இந்த இடத்துக்குள்ளே வந்தாச்சு. வந்ததுக்கு பிறகு ஒரு ஷெட்டு போடணும். ஷெட்டு போடுறதுக்கு நம்முடைய பிரதர் பக்கீர்சாமி பிரதர்கிட்ட கலந்தாச்சு. ஜோசப் பக்கீர்சாமி அவர்கள் இத்தனை மரங்கள் வேணும். உளுத்துக்குப்பையில் எங்கள் இடத்துல இருந்த ஒரு மூங்கில் குத்தை போய் ஃபுல்லாக வெட்டணும். அவங்களும் வந்து நின்னாங்க. வெட்டி இங்கே எடுத்துகிட்டு வந்தோம். இது போதுமானு கேட்டால் பத்தாது. அப்புறம் நாரணமங்கலத்தில் போய் இன்னொரு மூங்கில் குத்தை வெட்டி அதையும் எடுத்துகிட்டு வந்தோம். இது எல்லாமே ஆண்டவர் அந்தந்த நாட்களை செய்தார். செய்து முடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த இடத்த வாங்கிறதுக்கு முன்னாடியே இந்த இடத்த வாங்கணும்னு பிளானிங் பண்ணிக்கிட்டு இருக்கும் பொழுதே ஒரு ஜெபத்தை ஆண்டவர் கொடுத்தார். ஒரு நல்ல ஒரு ஜீப் ஒன்று வாங்கணும். ஜீப்பு வாங்கினா தான் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து மக்களை ஷிஃப்ட் அடிக்க முடியும். அப்போ அந்த ஜீப்பு வாங்குறதுக்கு என்ன செய்யணும்? பணம் இல்லை. ஜெபம் பண்ணுவோம்னு சொல்லிட்டு நாங்கள் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தோம். ஆண்டவரே, ஒரு தரமான பழைய நல்ல ஜீப்பு ஒன்று எங்களுக்கு வேணும். இதுதான் நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். நாங்கள் கேட்டதெல்லாம் புது ஜீப்பாக கொடுங்க ஆண்டவரேன்னு கேட்டிருந்தா கூட கொடுத்துருப்பார். வானத்திலிருந்து நாங்கள் பிச்சுக்கிட்டு வரல, எவனுக்கிட்டையும் கையேற்றி வாங்கலை, விசுவாசத்தில் நின்று வாங்கணும். ஆமென். காசு ஆசை எங்களுக்கு இல்லை, காசு சம்பாதிக்கணும், ஆனால் வெறி இருக்கக்கூடாது. காசு தான் என் வாழ்க்கைன்னா நீ அதில் தான் நாசமாக போவ. பணம் தான் உன் வாழ்க்கைன்னா அதில் ஒன்றால் ஜெயிக்கவே முடியாது, அது ஒன்று அழிச்சிடும். நிறைய பேர்கிட்ட நான் பார்த்த மட்டிலையும் அந்த பண வெறி இருக்குது. அதை ஜெயிக்கணும். கர்த்தருக்குரிய பங்கை நம்ம கொடுக்கறதே கிடையாது. நான் வாங்குறேன், அதில் ஒரு பகுதி தேவனுடைய பங்குங்கிறத நான் நினைக்கிறதே இல்லை. அதனால நான் எல்லா ஆசீர்வாதத்தையும் இழக்கிறேன். என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு தேவன் எதை கொடுத்தாலும் அதிகப்படியான நேரங்களை அநேக ஊழியர்களுக்கு நான் செய்திருக்கிறேன், ஊழியக்காரனுக்கு செய்கிறேன். என்னால் செய்யக்கூடாதவங்க யாருமே கிடையாது. நிறைய சபைகளுக்கு உதவி செஞ்சுருக்கிறேன். 10,000, 20,000, 30,000 என்னுடைய சக்திக்கு மீறி நான் செய்திருக்கிறேன். சாதாரண செய்வேன். என் மனைவிகிட்ட கூட நான் சொன்னது கிடையாது.
சில காரியங்கள் தெரியும் போது நமக்கே பிரச்சனையாக இருக்குது, நீங்கள் எப்படி கொடுக்குறீங்கன்பாங்க. இப்போ செய்யலை, வறுமையாக இருந்த நேரத்தில் செய்திருக்கிறேன். அப்போ தான் நான் சொல்லியிருக்கேன், என்னுடைய பங்கு அல்ல, தேவனுக்குரிய பங்கை நான் சுருட்டக்கூடாது, அது அவருக்காக கொடுக்கணும். அப்படி தான் நாங்கள் ஜெபம் பண்ணோம். ஒரு நாள் ஒரு பாஸ்டருடைய பாஸ்டிங் ப்ரேயரை வச்சு நடத்திக்கிட்டு இருக்கோம். பாஸ்டர் குமார் அவர்களை கொண்டு சபையில் பாஸ்டிங் ப்ரேயர் நடக்குது. அந்த பாஸ்டிங் ப்ரேயர் நடக்கும் பொழுது ஒரு சகோதரர் எங்கள் சபையில் இருந்தவர், ரொம்ப கஞ்சனுக்கு 1ஆம் நம்பர் பேர் பெற்றவர். அவர் அங்கேருந்து வந்தார். ஐயா, செய்திக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு காரியம் நான் பேசணுன்னார். பேசுங்க அப்படின்னு. அவர் ரிட்டையர்ட் ஆகிட்டார். ரிட்டையர்ட் ஆகி ஒரு ஜீப் ஒன்று வாங்கியிருக்கார். பழைய ஜீப் ஒன்று வாங்கி, நான் அவர் ஏதோ பிஸ்னஸ் பண்ண போகிறார் போல இருக்கு அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். பழைய ஜீப்பை வாங்கி அதை ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணி அதை பேட்ரி முதல் கொண்டு எல்லாத்தையும் ஒரு 40,000 ரூபா 50,000 ரூபாய்க்கு செலவு பண்ணியிருக்காரு. அதுக்கு மேலே ஒன்றும் அவரால் முடியல. நேராக ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வந்தார். இடையில ஒரு பாஸ்டிங் ப்ரேயருக்கு வந்தார். பாஸ்டர் குமார் செய்தி கொடுக்கறதுக்கு முன்னாடி வந்து சொன்னார், வந்து மைக்கை பிடிச்சி சொன்னார், ஐயா, நான் இந்த திருச்சபைக்காக ஏதாவது செய்யணும்னு நான் விரும்பினேன். ரொம்ப நாள் நாம் ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கிறபடி இந்த ஜீப்பை நம்ம ஏன் வாங்கி கொடுக்கக்கூடாதுன்னு நான் வாங்கினேன். குறைச்ச ரேட்டுக்கு தான் வாங்கினேன். அரசு ஏலத்திலிருந்து எடுக்கப்பட்ட ஜீப். இதை வாங்கிட்டு சின்ன காரியம் ஒரு பேட்டரியை மாற்றி வண்டியை கொடுத்துடலாம்னு நினச்சேன். பேட்டரியை மாற்றின பிறகு இன்னொரு செலவு வந்துச்சு, அதையும் சரி பண்ணேன். இன்னொரு செலவு வந்துச்சு, செல்ஃப் மோட்டர் பிரச்சனை, இப்படி வரிசையே எல்லா பிரச்சனைகளும் வந்துச்சு. எல்லாத்தையும் நான் சரி பண்ணினேன். இதுக்கு மேலே என்னால் முடியாது, தயவு செய்து இந்த ஜீப்பை சபையில் பெற்றுங்கன்னு வந்து கொடுத்தார். ஒரு அழகிய சொல்லுங்க பார்ப்போம். நினைச்சே பார்க்கல, அன்னைக்கு தான் தெரியும் ஒரு ஜீப்பு வந்து ஒன்று வரப்போகுதுன்னு சொல்லிட்டு. அந்த ஜீப்பை பார்த்த பொழுது தார் போட்ட ஷீட்டுக்கு தான் கிட்டத்தட்ட பேக்கில் ஒரு சைடில் 4 பேர், அந்த சைடில் 4 பேர் உட்காரலாம். சென்டரில் ஒரு சீட்டு உண்டு, அதில் ஒரு 4 பேர் உட்காரலாம். அந்த சைடில் டிரைவருக்கு பக்கத்தில் ஒருத்தர் உட்காந்துக்கலாம். நல்ல பெரிய ஜீப்பு, பழைய மாடல் வில்லிஸ் ஜீப்பு, 1989 நினைக்கிற மாடல். என கண்பானவர்களே, நாம் நினைத்து பார்க்க முடியாதவைகளை செய்கிறவர் தேவன். ஆண்டவரிடத்துல என் பிரச்சனையை கொண்டு போய் சேர்க்கணும். அந்த பிரச்சனையை கவனித்த தேவன் அதற்கு பரிகாரத்தை யார் வழியாய் அது எப்படியோ அதை செய்து நடத்துகிறவர். அல்லேலூயா. அன்பானவர்களே, இந்த ஒபதியா எலியாவை பார்த்த மாத்திரத்திலே ஒரு வார்த்தை சொன்னான், என் ஆண்டவனாகி எலியா நீர் அல்லவா? அப்பதான் எலியா சொன்னான், நீ போய் உன்னுடைய ஆண்டவனாகிய அந்த ஆகாப் ராஜாவினிடத்துல போய் சொல்லு, இன்றைக்கு எலியா தன்னை உமக்கு முன்பாக வெளிப்படுத்துவார். என்ன வார்த்தை சொல்றான்? இவன் ஓடி போய் ஒரு காலத்துல நான் மழையை நிறுத்துவேன் சொன்னான், மழையை நிறுத்தினான். ஆனா இப்ப என்ன சொல்றான்? நான் வருவேன்னு போய் ராஜா கிட்ட சொல்லுடான்றான். அப்பனா எவ்வளவு ஒரு வைராக்கியம், எவ்வளவு ஒரு என்ன சொல்றது, ஒரு அதாவது கண்டிப்பா என் தேவன் செய்வார், என் தேவனுடைய வார்த்தையின்படியே நடக்கும் என்கிற காரியம் எப்படி ஆண்டவர் செய்து நடத்துகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. அல்லேலூயா. பிள்ளைகளை கொஞ்சம் கவனிக்கணும். பாருங்க, பிள்ளையே பார்த்துருக்கீங்கன்னா மோசம் போக முடியாது. ஆமென். மோட்சம் போகணும்னா பிள்ளைகளையும் கவனிக்கணும், வசனத்தை கவனிக்கணும். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. நல்லா கவனிக்கணும், வசனத்தை நாம் கவனிக்க வேண்டும். அந்த வார்த்தைகள் அவனுக்கு ஒரு பயத்தை உண்டாக்குது. எப்போ உபதியா சொல்றான், நீ சொல்வதெல்லாம் சரி, நீர் வந்து என் ஆண்டவனாகி என் ராஜாவாகிய ஆகாப்பை சந்திக்க வருவீர். அப்பொழுது திடீரென்று வேறொரு சத்தம் சொல்லும், உனக்கு வேறொரு பக்கம் நீ போ என்று சொல்லி சத்தம் சொல்லும். அதை கேட்டு நீர் அங்கே போய்விட்டால் நான் என்ன செய்வேன்? அப்பதான் அவன் சொல்றான், இல்லை, இன்னைக்கு நான் என் முகத்தை ஆகாப்புக்கு காண்பிப்பேன். அதே மாதிரி சொன்னபடியே வருகிறது. அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. அனுதினமும் தேவன் யாரை தேவன் தெரிந்து கொண்டிருக்கிறாரோ அவர்களை மிக சிறப்பாக நடத்துகிறார். அனுதினமும் நடத்துகிறார். 3 வருஷம் தேசத்துல பஞ்சம். ஆனா சாரிபாத் ஊர்ல போய் தங்க வச்ச தெய்வத்துக்கு இந்த எலியாவுடைய வாழ்க்கையில பசி பட்டினி அனுமதிக்கவே இல்லை.
தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக நீங்கள் இருந்தால் கர்த்தர் உங்களை ஆச்சரியமாக நடத்துவார். என்னாகமத்தினுடைய புத்தகம் 17வது அதிகாரம் 5வது வசனத்தை படிக்கும் பொழுது, அப்பொழுது நான் தெரிந்து கொள்ளுகிறவனுடைய கோல் என்ன செய்யுமா? துளிர்க்கும். கர்த்தர் எவனை தெரிந்து கொள்வாரோ அவனை தம்மிடத்தில் சேர கட்டளையிடுவார். அந்த வசனத்தை திரும்ப படிங்க. அப்பொழுது நான் தெரிந்து கொள்ளுகிறவனுடைய கோல் துளிர்க்கும். இப்படி இஸ்ரவேல் புத்திரர் உங்களுக்கு விரோதமாய் முறுமுறுக்கிற அவர்கள் முறுமுறுப்பை என்னை விட்டு ஒளிய பண்ணுவேன் என்றார். ஆமென். 16:7 படிங்க. கர்த்தர் எவனை 16:7 என்னாகமம் 16:7 இஸ்ரவேல் புத்திரரின் சமஸ்த சபையை நோக்கி, நாங்கள் போய் சுற்றி பார்த்து சோதித்த தேசம் மகா நல்ல தேசம். ஆமென். கர்த்தர் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு விசுவாச கண்கள் இருக்கிறது. நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக இருந்தால் தேவனுடைய வார்த்தைகளை நீங்கள் நம்ப ஆரம்பிப்பீர்கள். தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் 17:5 நீங்க திரும்ப படிங்க. என்னாகமம் 17:5 படிங்க. அப்பொழுது நான் தெரிந்து கொள்ளுகிறவனுடைய கோல் துளிர்க்கும். அப்பொழுது நான் தெரிந்து கொள்ளுகிறவனுடைய கோல் துளிர்க்கும். இப்படி இஸ்ரவேல் புத்திரர் உங்களுக்கு விரோதமாய் முறுமுறுக்கிற அவர்கள் முறுமுறுப்பை என்னை விட்டு ஒளிய பண்ணுவேன் என்றார். ஆமென். என கண்பானே, தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுடைய கோல் என்ன செய்யுமா? துளிர்க்க ஆரம்பிக்கிறது. அதே என்னாகமம் 16வது அதிகாரம் 5வது வசனத்தினுடைய கடைசியில என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? எவனை கர்த்தர் தெரிந்து கொள்ளுவாரோ தம்மிடத்தில் சேர கட்டளை, அவனை தம்மிடத்தில் சேர கட்டளையிடும். நீங்க வந்து சாதாரண இந்த சபையில நுழைய முடியாது. எல்லாருக்குள்ளேயும் இது புரியாது. யாருக்கு புரியும்னா, யாருக்கு தேவனுடைய வார்த்தைகள் அவசியமோ, யாருக்கு தேவனுடைய வார்த்தைகள் வெளிப்பட முடியுமோ, யாருக்கு தேவனுடைய வார்த்தைகளால் ஆசீர்வாதம் வர வேண்டுமோ அவர்களுக்கு இது வார்த்தையிலும் புரியும். அவர்கள் தான் இந்த திருச்சபைக்கு வர முடியும். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். ஆமென். அது 7வது வசனத்தினுடைய நடுப்பகுதியில் நீங்கள் படிக்கும் பொழுது, அப்பொழுது கர்த்தர் எவனை தெரிந்து கொள்வாரோ அவன் பரிசுத்தவானாய் அவன்தான் பரிசுத்தவானாய் இருக்க முடியும். ஆமென். எல்லாரும் இருக்க முடியாது. ஒரு அலையை சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அந்த தெரிந்து கொள்ளப்பட்ட நிலைமையில இருக்கிற எவனையும் ஆண்டவர் விட்டதே இல்லை. ஆமென். 1984வது வருடம் என்னோட வாழ்க்கையில், விசுவாச வாழ்க்கையில் ஒரு பெரிய தோல்வி. நான் எதிர்பார்த்தது போல என்னோட வாழ்க்கை இல்லை. ஒரு கசப்பு மிஞ்சினது. ஊழியக்காரர் மேலே கசப்பு வச்சுக்கிட்டு என்னால் ஒன்றுமே செய்ய முடியல. ஏன்னா எனக்கு சம்பாதிக்கணும்னு ஒரு எண்ணம் வந்துச்சு. நான் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்தோம்னா பாஸ்டர் அதை கண்டிச்சாங்க. இல்லை, நீ ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்துருக்கிறப்ப நீ சம்பாதிக்க எப்படி முடியும்? எனக்குள்ள நான் என்ன சொல்லிட்டேன், அப்படி இல்லை, நான் கொஞ்ச நாளைக்கு சம்பாதிக்க போகிறேன். பாஸ்டர் உண்மை சொல்லிட்டு போப்பான்ட்டார். எங்கள் அப்பாட்ட சொன்னேன். எங்கள் அப்பாவும் பயணத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டாங்க. சவுதிக்கு போய் ஒரு 4 வருஷம் இருந்த அந்த நாட்களில் சொல்ல இயலாத பாடுகள், சொல்ல முடியாத வேதனைகள். ஆனால் ஆண்டவர் அப்படியே என்ன விட்டுடலை. நல்லா கவனிக்கணும். விடாமல் என்ன பண்ணாரு, பிடிச்சு கொண்டு வந்து அவருடைய கரத்தில் சேர்த்து திரும்பவும் எனக்குள்ளே அந்த விசுவாசத்தை தூண்டி விட்டார் பாருங்க. அதில் தான் தேவன் தெரிந்து கொள்ளுதலை உறுதிப்படுத்தினார். விண்மாற்றம் வரும். ஆனால் அந்த விண்மாற்றத்திற்கு மத்தியிலையும் தேவனுடைய வார்த்தை நம்மை நடத்துகிறதை நாம் புரிந்து கொள்ள முடியும். நாம் போகிற போக்கில் போகலாம். கொஞ்சம் பாதை சவிடுச்சுன்னா ஒரு கோடை போட்டு திரும்ப கொண்டு வந்துட்டார். என்னுடைய விசுவாச வாழ்க்கை சவுதியில் போய் ஒரு பெரிய தெரிந்து கொள்ளலோடு திரும்பப்பட்டது. அந்த அனுபவத்தை பார்க்கும் பொழுது இந்த வசனத்தில் உள்ள வார்த்தைகளை தான் நான் நினைத்து பார்க்கிறேன். 16
5வது வசனத்தினுடைய பகுதியில் படிக்கும் பொழுது, பிற்பகுதியில் படிக்கும் பொழுது, எவனை தெரிந்து கொள்வாரோ அவனை தம்மிடத்தில் சேர கட்டளையிடுவார். விடவே மாட்டாருங்க, உங்களை கைவிடவே மாட்டார், உங்களை விட்டுட மாட்டார், உங்களை அழைச்சிட்டு வந்து சேர்த்து வைத்துக் கொள்வார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். ரோமர் நிருபத்துல பரிசுத்த பவுல் சொல்றார், 11வது அதிகாரம் 7வது வசனத்துல படிக்கும் பொழுது, தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அதை அடைந்திருக்கிறார்கள். யார் பரிசுத்தவானாக இருக்க முடியும்? யார் ஆண்டவரிடத்துல சேர முடியும்? யாரை தேவன் தெரிந்து கொண்டிருக்கிறாரோ அவர்களே அந்த நிலைமையை அடைந்திருப்பார்கள். அந்த நிலைமைக்குள்ள கர்த்தர் நம்மை கொண்டு வந்து சேர்க்கிறார்னா சாதாரண காரியம் அல்ல. ரட்சிப்பை அடைந்து சத்தியத்துக்காக வாழ்ந்து, ஆனால் பின்னாடி ஒரு சூழ்நிலையில் எல்லாவற்றையும் விட்டு விலகின அநேகரை கர்த்தர் தெரிந்து வச்சிருக்கிறார். ஜாயெல்லாம் அப்படியே தான் கொண்டு வந்திருக்கார். இல்லைன்னா அவங்க அப்படியே தான் இருந்திருக்க முடியும். ஆண்டவர் அதிலிருந்து திருப்பி அங்கேருந்து சத்தியத்துக்குள்ள இங்கே கொண்டு வந்திருக்காருன்னு எவ்வளோ பெரிய ஆச்சரியம், எவ்வளோ பெரிய சந்தோஷம் தெரியுமா? தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை கர்த்தர் கைவிடுகிறது இல்லை. அதில் இன்னொரு வார்த்தையில் தீர்த்துக்கடல் நிருபத்தில் பவுல் சொல்றாரு பாருங்க, ஒரு அருமையான காரியங்களை சுட்டி காட்டுறாரு. தேவ பக்திக்கு ஏதுவான 1:3 பிற்பகுதியில் படிக்கும் பொழுது, தேவ பக்திக்கு ஏதுவான சத்தியத்தை அறிகிற அறிவு, சத்தியத்தை அறிகிற அறிவும் விசுவாசமும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு உண்டாகும்படி. நல்லா கவனிக்கணும். யாருக்கு சத்தியத்தை அறிகிற அறிவு வருகிறது, யாருக்கு விசுவாசம் வருகிறது? இது ரெண்டும் எங்கிருந்து வருதுன்னா தேவனிடத்திலிருந்து தான் வருது. ஒரு அழகிய சொல்லுங்க பார்ப்போம். தேவன் தான் அந்த 2 காரியத்தையும் அனுப்புகிறார். தேவனை அறிகிற அறிவு, யார் தெய்வங்கிறத நீங்களும் நானும் எண்ணங்கொள்கிறது தேவன் பர்மிஷன் கொடுத்தாதான் நடக்கும். யார் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ அவர்களுக்குத்தான் இவர் தான் தெய்வம் என்பது புரியும். 2வது காரியம் அதுல அவர் சொல்றாரு பாருங்க, விசுவாசம். இந்த ரெண்டுமே தேவன் பேர்ல கொண்டு இருக்கிற அந்த தெரிந்து கொள்ளப்பட்டவனுக்கு தான் வரும். தெரிந்து கொள்ளப்படலைன்னா குழப்பவாதியாக தான் இருப்பான், போராட்டக்காரனா இருப்பான், பலவீனக்காரனா இருப்பான், சரியான ஜெபம் இருக்காது, வாய் கொழுத்த வாயா இருக்கும், விசுவாசிக்கிறதுக்கு அனுபவமே இருக்காது, தனக்கு கிடைச்சா சந்தோஷம், கிடைக்கலன்னு தூஷிப்பாங்க. இப்படி அந்த தேவனால தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு விசுவாச அறிவு பெருகும். 2வது முதல் காரியம் சத்தியத்தை அறிகிற அறிவு பெருகும். இந்த ரெண்டும் இல்லைன்னா யாரா இருந்தாலும் ஒண்ணும் முடியாது. இப்ப எலியாவின் இடத்துல ஒரு வெளிப்பாடு இருக்குது. தன்னுடைய வேலைக்காரனாகி எலிசாவிட்ட சொல்லியிருந்தா எலிசா கரெக்டாக செஞ்சிருப்பான். ஆனால் இவனுக்கு சர்வெண்டாகவும் அவனுக்கு எல்லாவற்றிலையும் உதவிகரமாக மாத்திரம் இருக்கக்கூடிய ஒரு கேயாசியை பார்த்து எலியா சொல்கிறான், நீ போய் சமுத்திர முகமாய் பார்த்து வான்னு சொன்ன உடனே அவன் என்ன நினச்சிருந்துருக்கணும்? தேவனை அறிகிற அறிவு, தேவன் என்ன சொன்னாலும் நடக்கும். 7 தடவை பார்த்துருக்க வேண்டிய அவசியமே இல்லை. சமுத்திரத்தில் போய் அது வெளிப்படுகிற வரையிலையும் முழங்கால்களை முடக்கி, ஆண்டவரே என் எஜமானனாகி எலியா சொன்னார், சமுத்திர முகமாய் ஏதோ ஒன்று எழும்ப போகிறது, அதை பார்த்து வா. ஆனா இவன் உடனே உடையாந்து ஒண்ணுமே தெரியலன்ட்டான். ஏன்? இவனுக்கு தேவனை அறிகிற அறிவு இல்லை. இதே நபர் தான் இன்னொரு சமயத்துல எலிசாவுக்கும் வேலைக்காரனாக போயிருக்கணும்னு நான் நினைக்கிறேன். அவன் அந்த பட்டணத்தில் இருக்கும் பொழுது, சீரியனுடைய படைகள் சூழ்ந்திருக்கும் பொழுது, அதிகாலை நேரத்தில் தேவனை தேடாமல் பட்டணத்துக்கு வெளியே போக வருகிற பொழுது சீரியருடைய படைகளை பார்த்து தன்னுடைய எஜமானத்தில் போய் கண்ணீர் விட்டு கதறி அழுகிறான். ஐயா, சீரியருடைய படை நம்முடைய பட்டணத்தை சூழ்ந்து நிற்கிறது, நான் என்ன செய்வேன்? அப்போதான் எலிசா ஒன்றும் அலட்டிக்கவே இல்லை. ஆண்டவரே, இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தான். அந்த இடத்துல நீங்க என்ன போட்டுக்கணும்னா, தேவனை அறிகிற அறிவை கொடுங்க ஆண்டவரேன்னு அவர் சொன்னதான் நினைச்சுக்கணும். ஆண்டவர் சொன்ன உடனே தேவனை அறிகிற அறிவுக்குரிய கண்கள் திறக்கப்பட்ட பொழுது
அந்த மலை முழுவதும் அக்னிமயமான ரதங்களாலும் வல்லமை மிக்க தேவ தூதர்களாலும் நிறைந்திருக்கிறதை அவன் கண்கள் கண்டது. அப்படியானால் விசுவாசம் இல்லாமல் தேவனை விசுவாசிக்க முடியாது. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்குரிய அறிவை புரிந்து கொள்ள முடியாது. நீங்க ஒவ்வொரு நாளும் ஜெபிக்க வேண்டிய ஒரு காரியம் என்ன தெரியுமா? ஆண்டவரே, உம்மை குறித்து இன்னும் அதிகமாய் புரிந்து கொள்ள முடியும். என்கிட்ட என்ன எத்தனை பேர் எவ்வளவு இடிச்சொற்கள் சொல்லிடுறாங்க தெரியுமா உங்களுக்கு? எவ்வளவோ சொல்லியிருக்காங்க. சொன்னவங்கெல்லாம் ஓடிட்டாங்க, ஒருத்தம் கூட இல்லை. எனக்கு அன்பானவர்களே, லட்சக்கணக்கில் அவருக்கு பணம் வருதுன்னு சொன்னாங்க. ஃபஸ்ட்டு இந்த ஜீப்பு வந்தப்பவே ஒரு பெரிய பிரகடனம் இருந்துச்சு. மயிலாடுதுறையில் நாகப்பட்டினத்தில் பாஸ்டர் ஆர்த்தர் செல்வராஜ் ஐயா அவர்களிடத்துல மட்டும்தான் ஜீப்பு அப்போ இருந்துச்சு. ரெண்டாவது, தேவன் விசுவாசத்தில் எனக்கு கொடுத்துருந்தார். இவன் ஏதோ ஒரு ஸ்தாபனத்திலிருந்து மொத்தமாக பணத்தை வாங்கி ஜீப்பெல்லாம் வாங்குறான். ஏன்னா மக்கள்கிட்ட எந்த ஊழியக்காரத்துலேயும் அன்னைக்கு கார் இல்லை, ஜீப் இல்லை, எதுவுமே கிடையாது மயிலாடுதுறையில். நான் மட்டும்தான் ஆண்டவர் எனக்காக தேவன் அவரை அறிகிற அறிவினாலே கொடுத்திருந்தார், விசுவாசத்தினாலே கொடுத்திருந்தார். அதை குறித்து ஒரு பேச்சு வந்துச்சு. அப்புறம் எனக்கு ஹார்ட் ப்ராப்ளம் வந்தப்போ என்னுடைய மைத்துனர் ஒரு பழைய வண்டியை கொடுத்துட்டு மாத டியூவில் ஒரு 5000 ரூபா டெய்லி மாதந்தோறும் அனுப்புங்கன்னார். 3-4 வருஷம் அதுக்கு நான் கொடுத்தேன். கொடுத்து இப்போ தான் பூர்த்தி ஆச்சு. அது இன்னும் விட பழசாக போச்சு. அப்போ கார் வாங்குறதுக்கு இவருக்கு 7 லட்சக்கணக்கான பணம். இதை தூஷிச்சானுவா? இந்த வேன் வந்துச்சு, இதுலேருந்து லட்சக்கணக்கு. எத்தனை நாய்கள் தூச்சிச்சு இது தெரியுமா? நாய்களுக்கு தான் புரியும். நாய்களுடைய வேலை தூஷிக்கிறது தான். ஆனால் தேவ மனுஷனுடைய வேலை கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லிட்டு பேசாமல் போய்கிட்டே இருக்கணும். அல்லேலூயா. யார் வேணாலும் தூத்தட்டும், யார் வேணாலும் பேசட்டும். தேவனை அறிகிற அறிவை பெற்றவன் அறிவில்லாதவனுக்கு பதில் சொல்லிக்கிட்டு இருக்க மாட்டான். அறிவில்லாதவன் பேசுகிற வீணான வார்த்தைகளுக்கு அவன் எடை தாங்கி வச்சிருக்க மாட்டான். பேசாம போய்கிட்டே இருப்பான். அதுலேயும் தாங்கி போய்கிட்டு தான் இருந்தோம். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா கர்த்தருக்கு சித்தமான வேலையில சீக்கிரமா எக்ஸ்டெண்ட் பண்ண தான் போறோம். தேவனுடைய ஒரே ஒரு வார்த்தைக்கு அடிக்க நாடிட்டோம், அடுத்தது வேலையை ஆரம்பிக்க போறோம். அதுக்கும் 1000 பேர் பேசலாம். அதை குறித்து எனக்கு கவலை இல்லை. காஞ்சிபுரத்தில் எங்கள் சித்தப்பாவுடைய பையன் இருக்கார். அவர் வந்து இந்த பைப்பெல்லாம் வாங்கி தரேன் இருக்கார். அவருடைய வருகைக்கான காத்திருக்கிறார். ஒருத்தர் பைப் வாங்கி கொடுத்தா இன்னொருத்தர் இன்னொரு பொருள் வாங்கி கொடுப்பார். என்னுடைய கண்கள் எல்லாமே விசுவாசத்தில் தான் ஓடிக்கொண்டிருக்குது. எங்கள் அப்பாவுக்கு 5100 ரூபாய்க்கு ஒரு ராஜ்தூத் பைக்கை வாங்கி கொடுத்துட்டு சவுதிக்கு போயிருந்தேன். திரும்பவும் வரும்பொழுது அதே பைக்கு நிறைய பிரச்சனை. அந்த வண்டியை வச்சுக்கிட்டே இருக்கும் பொழுது திரும்பவும் 5100 ரூபாய்க்கு கொடுத்துட்டு இன்னொரு புல்லட் வாங்குறதுக்கு போனேன். அன்னைக்கெல்லாம் புல்லட்டு 10 ரூபா 12 ரூபா விற்றுக்கிட்டு இருந்த காலத்தில் 7000 ரூபாய்க்கு சென்னையில் ஒரு அருமையான புல்லட் எனக்கு கொடுக்க ஆண்டவர் உதவி செஞ்சார். நான் கொடுத்தது 5100 ரூபா தான் அவர்கிட்ட கொடுத்தேன். ஆண்டவர் சொன்னார், இதே ரூபாயை கொண்டு நான் உனக்கு அந்த பைக் வாங்கி தருவேன்னார். அந்த வண்டியை வாங்கினேன். டீசல் வண்டியாக அதை மாற்றுறதுக்கு என்கிட்ட வழி இல்லை. ஒன்றே ஒன்று தான் செஞ்சேன். அந்த வண்டிக்கு பெட்ரோல் அதோட டீசல் கலந்து தான் வண்டியை ஓட்டுவேன். சமயத்தில் பெட்ரோல் மண்ணெண்ணெய் கலந்து ஓட்டுவேன். எங்கே பார்த்தாலும் புகையாக இருக்கும். ஊழியத்தை சுற்றி சுற்றி அடைஞ்சோம். அது இன்ஜின் பழுதாகிற கண்டிஷன் சமயத்தில் தேவன் அதையும் விற்று ஒரு லேட்டஸ்ட் வண்டி வாங்குறதுக்கு உதவி செஞ்சார். எல்லாமே சொற்ப ரேஞ்சில் தான். யாரையும் ஏமாற்றி அல்ல, எந்த விசுவாசியும் கொடுத்து அல்ல, தேவன் செய்தார். கடைசியாக அந்த வண்டியை நான் வைத்து கொண்டு இருக்கும் பொழுது பாஸ்டர் ஆர்த்தர் செல்வராஜ் சொன்னார், என்னுடைய டீசல் வண்டியை பொருத்தனையாக ஒருத்தர்கிட்ட கொடுக்க விரும்புகிறேன் என்று நான் ஜெபிச்சுக்கிட்டு இருந்தேன். உங்கள்கிட்ட கொடுக்க சொல்லி ஆண்டவர் சொன்னார்னு அதை கொடுத்தார். நீங்கள் வண்டி இல்லாமல் இருப்பீங்களேன்னு சொல்லிட்டு 89வது வருஷத்து மாடலும் அவருக்கு நான் கொடுத்தேன். இந்த டீசல் வண்டியை வண்டி ஓட்டிக்கிட்டே இருக்கும் பொழுது இந்த 2 குத்து ஒரு மூங்கில் மரத்தை வாங்கி பெரிய ஷெட்டு 2 ஷெட்டு போட்டோம். பிரதர் ஜோசப் பக்கிரிசாமி, ஐயா ஜோசப் பக்கிரிசாமி இருக்கீங்களா? உண்மைதானா? நான் சொல்கிறது உண்மையா பொய்யா? கொட்டாயை கட்டிட்டோம். மேலே ஷீட்டு போடுறதுக்கு காசு இல்லை. யாருக்கிட்டையும் நான் கேட்டு எனக்கு பழக்கமும் கிடையாது. என்னுடைய அறிவு தேவனை சார்ந்த அறிவு. அவரே வழியை திறக்கணும். அப்போ தான் ஆண்டவர் சொன்னார், உன் உன்கிட்ட தான் பணம் இருக்கேன், நீ அதை செய்யினார். என்கிட்ட ஏது பணம்னு? ஏன் நடந்து போய் எனக்காக ஊழியம் செய்ய மாட்டேன்னார். செய்வேனே என்ன? அப்போனா நீ வச்சிருக்கிற டீசல் புல்லட்டை வித்துடுனார்.
டீசல் புல்லட்டு விற்று மேலே சீட்டு வாங்கி போட்டேன். ஞாபகம் இருக்க பிரதர் ஜோசப் பக்கீர்சாமி, அவர்கிட்ட கேளுங்க, கடைசியாக இருக்கார். இவருடைய பாதையெல்லாம் விசுவாச பாதை தான். வாயை பொழந்துக்கிட்டு அவன் கொடுப்பான் இவன் கொடுப்பான், அந்த இதை வச்சு அதை வச்சு சாதிக்கிற புத்தியெல்லாம் என்கிட்ட கிடையவே கிடையாது. பேசுகிற நாற்றம் எடுத்த உங்கள் நாற்றை வாயை மூடி வச்சுக்கோங்க. அன்பானவர்களே, அந்த கொட்டகையை கட்டி அதில் மக்கள் நிரம்பின பிறகு இந்த இடத்தையும் கட்டணும். இதனுடைய ரேட்டு என்ன ரேட்டு இருக்குன்னு நினைக்கிறீங்க? எல்லாமே ஆண்டவர் செய்தார். கதவு ஒருத்தர் செஞ்சாங்க, ஜன்னல் ஒருத்தர் செஞ்சாங்க, கம்பி ஒருத்தர் வாங்கி கொடுத்தாங்க. எல்லாம் சேர்த்து மொத்த செலவே வெறும் 7,4 லட்சம் ரூபாய்க்கு இது முடிச்சோங்க. ஒன்றுமே ரொம்ப அதிகமான காசே இல்லை, சிக்கனமாக செய்யணும். அல்லேலூயா. என்னுடைய விசுவாச வாழ்க்கையில் நான் கற்றுக்கொண்ட ஒரு பெரிய காரியம், தேவனை அறிகிற அறிவு இருந்தால் விசுவாசம் தானாக வரும். ஆகாபின் இடத்துல கர்த்தர் சொன்ன காரியம் என்ன தெரியுமா? இவன் தைரியமாய் தன்னை வெளிப்படுத்துவதற்கு அடிப்படை காரணம், இவன் தேவனை அறிகிற அறிவிலே வளர்ந்தவன், இரண்டாவது விசுவாசம் பெற்றவன். ஆகவே கர்த்தர் அவனை நடத்தினான். ஆனால் அவனுடைய வேலைக்காரனுக்கு அந்த விசுவாச அறிவு இல்லை. அவன் போய் பார்த்துவிட்டு ஒன்றும் காணவில்லை என்று சொல்லிவிட்டான். ஒன்றும் காணவில்லை. இன்னும் 7 தடவை பாரு. முதல் தடவை போய் பார்த்துட்டு வந்துட்டான், 2வது தடவை போய் பார்த்துட்டு வந்துட்டான். ஒன்றும் இல்லை ஆண்டவரே, என் எஜமானே வானவெளிகளிலே பார்க்கிறேன், எதுவுமே இல்லை. கடலின் அடித்துவரத்திலே பார்க்கிறேன், ஒரே நீல வானமாக தான் இருக்குது, ஒன்றும் காணலையே. மேகமும் காணும், ஒன்றும் காணும், ஒன்றும் காணலை, ஒன்றும் நான் பார்க்கவில்லை. எனக்கு அன்பானவர்களே, வேத வசனத்தை ருசிக்கணும். நீதிமொழிகளின் புத்தகம் 15வது அதிகாரம் 23வது வசனத்தில் பிற்பகுதி சொல்லுது, ஏற்ற காலத்தில் சொன்ன வார்த்தை எவ்வளவு நல்லது. 25:11 சொல்லுது, ஏற்ற காலத்தில் சொன்ன வார்த்தை வெள்ளித்தட்டில் வைக்கப்பட்ட புதுப்பழங்களுக்கு சமானம். வெள்ளித்தட்டில் இருக்கிற இடத்துல அப்படியே சுத்த தங்கத்தால் செய்யப்பட்ட மாம்பழத்தை தூக்கி வச்சு பாருங்களேன், பல 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 பளிச்சுன்னு காண்பிக்கும். போல உன்னுடைய விசுவாசம் என்பது அதை தூண்டிவிட கிருபையினால் நிரப்பப்பட்டது. தேவனுடைய வார்த்தைகளை யார் நம்புகிறார்களோ, தேவனுடைய வார்த்தைகளை யார் ஏற்றுக்கொள்கிறார்களோ, தேவனுடைய வார்த்தை தான் யார் நம்புகிறார்களோ அவர்களை கட்ட சொல்லுவாங்க. மனுஷன் சொன்னா ஆழத்திலே ஏதாவது தெரிகிறதா, அவன் அதெல்லாம் பார்க்கவில்லை. 1 பேதுரு 5வது அதிகாரம் வாசிக்கிற பொழுது, ஆகையால் ஏற்ற காலத்தில் தேவன் உங்கள் படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள், பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள். என கண்பானவர்களே, அந்த கைக்குள்ள அடங்கி இருக்கும். தாவீதுடைய வாழ்க்கையில் இருந்த அனுபவத்தை சிரிச்சு பாருங்க. தாவீது மிகப்பெரிய அரசன் என்று பேர் பெற்றவன். ஆனால் அந்த தாவீது எப்பொழுதுமே தேவனையே நம்பி வாழ்ந்தவன். படைகளங்களை அனுபவிப்பங்களை வல்லமைகளை கண்டவன் அல்ல. அவனை ஒரு தடவை தேவன் அபிஷேகித்தார். அந்த அபிஷேகம் அவனுக்குள் இருந்த பொழுது தைரியத்தை தேவன் கொடுத்தார். அபிஷேகம் எந்த மனுஷனுக்குள்ளே இருக்கிறதோ அவர்களுக்குள்ளே தைரியம் இருக்கிறது. அவர்களுக்குள்ளே எதையாவது செய்து பார்க்க வேண்டும் என்கிற தாகம் இருக்கிறது. 1996ஆம் வருடம் அதுக்கு முன்னாடி காரியங்களை நடத்தியிருக்கிறோம். அப்படி இருக்கும் பொழுது கொடைக்கானல் பகுதிக்கு போயிருந்தேன். என்னுடைய அங்கே ஒரு மீட்டிங் ஒன்று நடந்துச்சு. அந்த மீட்டிங்கில் தேவனுடைய செய்தியை சகோதரர் டென்சி டேனியல் என்பவர் கொடுத்தார். அந்த மீட்டிங்கை போய் அட்டன் பண்ணுறதுக்காக நான் போயிருக்கிறேன். அந்த மீட்டிங்கை அட்டன் பண்ணும் பொழுது கர்த்தர் சில வார்த்தைகளினால் என்னோட பேசினார். நான் உள்ள நுழையிறேன், மழை லைட்டாக மழை தூரி இருக்குது. நானும் ராயல் ஜோசப் என்கிறவரும் அந்த ஜெயராஜ் காரன் பஸ் ஸ்டாண்டுக்கு எழுத்தாப்பில் இருக்கிற அந்த ஹாலுக்குள்ளே நுழையிறோம். அங்கே தான் மீட்டிங்லாம் நடக்கும். உள்ளே நுழைந்த உடனே ஒரு சத்தம் ஒன்று கேட்கிறது. என்னுடைய மகனே ஜோசப் ராஜ் செல்வம், நான் உன்னை நட்சத்திரத்தை போல பயன்படுத்தும். உள்ள நுழையிறப்ப இந்த வார்த்தை கேட்டால் எப்படி இருக்கும்? ஷாக் ஆகிடுச்சு. ஏன் எனக்கு ஷாக் ஆகணும்? கர்த்தருடைய வார்த்தை என்னோடு இடைபடுகிறதை நான் பார்க்கிறேன். உள்ள நுழைஞ்சி
அங்கே இருந்த மேக்சிமம் இருந்த ஆண்கள் அத்தனை பேரையும் நான் கேட்குறேன், உங்கள் பேர் என்ன? ஒருத்தர் ஜோசப்னாரு, இன்னொருத்தர் ராஜன்னாரு, இன்னொருத்தர் செல்வன்னாரு. யாருக்காவது ஜோசப் ராஜ் செல்வன்னு இருக்கான்னு பார்த்தா ஒருத்தருக்கும் இல்லை. எனக்கு ரொம்ப ஷாக்கு. என்னை அழைச்சிட்டு போனவர் அவர் இடத்துல அந்த போதகர் இடத்துல அறிமுகப்படுத்துகிறார். இவர் என்னுடைய உறவு பையன், பெயர் ஆர்ஜேஆர் செல்வன்னு அறிமுகப்படுத்துகிறார். ஆர்ஜேஆர் செல்வன்னா அழைத்த அந்த செய்தி கொடுத்த அந்த போதகருக்கு தெரிய வாய்ப்பு இல்லை. ஆனால் நான் ஆண்டவரத்தில் சொன்னேன், கடைசி நாள் இதே மாதிரி நீங்கள் என்னோட பேசணும் ஆண்டவரே, அப்போ தான் நான் உங்களுடைய தாசன் என்பது புரியும் என்று சொல்லி என்னுடைய அறிவுக்கும் தேவனுடைய அறிவுக்கும் ஒரு தொடர்பு உருவாகிறது. அதை உணர்ந்து அதை ஆண்டவருடைய கருத்தில் கொடுத்து நான் பேசிக்கொண்டு இருக்கிறேன், ஆண்டவரோடு பேசிக்கிட்டு இருக்கிறேன். அல்லேலூயா. பாருங்க, நாங்கள் கடைசி நாள், முதல் நாள் கூட்டம் நடக்குது, 2ஆம் நாள் கூட்டம் நடக்குது, 3ஆம் நாள் கூட்டம் நடக்குது, 4ஆவது நாள் கூட்டம் நடக்குது. 4ஆவது நாள் கூட்டத்தில் நான் எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே தீர்க்க தரிசனமாக பேசுகிறேன், அது பேசலை. கடைசியாக எல்லாம் முடிக்க போகிறப்ப திடீர்னு ஒரு தீர்க்க தரிசனம் சொன்னார். என்ன சொன்னார்னா, என்னுடைய மகன் ஜோசப் ராஜ் செல்வன், நான் உன்னை நட்சத்திரத்தை போல பயன்படுத்துவேன்னாரு. எனக்கு ஷாக்கு. ஏன் திரும்பவும் இதே பேரை சொல்கிறாரு? நீ ஏன் என்னை சந்தேகப்படுற? நான் உன்னை உயர்த்துவேன், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொன்னார். அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா கத்தோலிக்க நாடார் கல்யாண மண்டபத்தில் ரொம்ப சொற்ப நபர்கள் தான் எங்களுக்கு இருந்தாங்க. ரொம்ப குறைந்த மக்களை வைத்து தான் ஆராதித்து கொண்டு இருக்கிறோம். இந்த அளவுக்கு மக்கள் வருவாங்க, இவ்வளவு காரியங்கள் ஆசீர்வாதங்கள் இருக்கும் நான் கனவுல கூட நினைக்கல. ஆனால் ஆண்டவர் சொன்னார், அழைக்கப்பட்ட மனிதன், விசுவாசத்திற்குள்ளாக அழைக்கப்பட்ட மனுஷனுக்கு எல்லாமே உண்டாகும். உண்டாகும்னா என்ன அர்த்தம்? அவரே கொடுப்பார், யாரை வச்சு செய்ய மாட்டார். அவர் கொடுப்பார், அவர் செய்வார், அவரால் எல்லாம் முடியும். எனக்கு அன்பானவர்களே, அப்படி அவர் முடித்த பிறகு நான் அவரிடத்துல போய் சொன்னேன், என் பேர் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? ஆர்ஜேஆர் செல்வம்னார். இல்லை, என் முழு பேர் ஜோசப் ராஜ் செல்வம். ஆனால் நான் ஷார்ட்டாக ஆர்ஜேஆர் செல்வம்னா எல்லாருக்கும் தெரியும். சர்டிஃபிகேட்டின் படி என்னுடைய பெயர் ஜோசப் ராஜ் செல்வம். எங்கள் அப்பா பேர் வச்சது என்னன்னா ஜோசப்னு சபைக்காக, டிஎல்சி சர்ச்சுக்காக வச்சாங்க. ராஜன்னு அவங்க பேரை இணைச்சி வச்சாங்க. செல்வம் என்பது செல்லம்மா வீட்டில் கூப்பிடுற பேர், அப்படி வச்சாங்க. என் தம்பிக்கு அப்படி தான், அவருக்கு ஞானம் என்று சொல்லி டிஎல்சி சர்ச் பேரை வச்சார். ராஜ் என்பது அப்பாவுடைய பேர், ஞானராஜ். செல்வம் என்பது செல்லம்மாய் அவர் வைத்த பேர். இப்படி எல்லாவற்றையும் எங்கள் அப்பாவுடைய பிளானிங்கில் தான் நாங்கள் செய்தோம். அன்பானவர்களே, அன்றைய நாட்கள்லேருந்து மயிலாடுதுறையில் ஒரு சிறப்பு கூட்டம் நடத்தணும்னு பிளானிங் பண்ணணும். அப்போ கையில் ஒன்றுமே இல்லை. அவர் ஒரு வார்த்தையை சொன்னார், மீட்டிங்க்கு நோட்டீஸ் அடிங்க, வால் நோட்டீஸ் அடிங்க, மிகுதியான காரியத்தை கர்த்தர் சந்திப்பார். அதே மாதிரி மீட்டிங்கு நோட்டீஸ் அடித்தாச்சு, வால் நோட்டீஸ்லாம் அடித்தாச்சு, ஒட்டியாச்சு. நான் ஒரே ஆள் தான் பைக்கில் உட்காந்து, நானும் இன்னொரு சகோதரனும் ராயல் ஜோசப்பும், இன்னொருத்தர் கொடைக்கானலேருந்து ஒரு பையன் வந்திருந்தார். அவரும் நானும் 3 பேரும் போகிறோம். நல்லா கவனிங்க, கூட்டம் நடத்துறதுக்கு நோட்டீஸ் ஓட்டுறதுக்காக போகிறோம். எல்லா இடத்துலையும் நோட்டீஸ் ஓட்டிட்டோம். ஒரு ஆற்றங்கரை ஓரத்தில் வரும் பொழுது திடீரென்று பார்த்தீங்க, அந்த பக்கம்லாம் நடுவு நட்டுக்கிட்டு இருக்காங்க. திடீரென்று என்னுடைய வண்டி அப்படியே ஜல்லியில் ஏறி தலைகுப்புற வாய்க்கால கீழே விழுந்துச்சு. அது கீழே விழுந்ததுக்கு பிறகு எனக்கு ஒன்றுமே புரியலை. திரும்ப யோசிச்சு பார்க்குறேன், சேராக இருந்ததுனால எந்த அடியும் இல்லை, தண்ணி இல்லை, சேரு தான் இருந்துச்சு. அங்கேருந்து பெண்கள்லாம் ஒடியாந்தாங்க. ஒடியாந்து என்ன பண்ணாங்க, ஒரு அம்மா தன்னுடைய புடவை, வயசானவங்க புடவையை கழட்டி தூக்கி போட்டாங்க. அந்த புடவையை வண்டியில் கட்டி மேலே இழுத்து போர் செட்டில் கழுவி தம்மெல்லாம் கொட்டியிருக்கான்னு பார்த்தா ஒன்றும் கொட்டலை. நானும் அந்த 2 சகோதரரும் திரும்பவும் வண்டியில் ஏறி ஊருக்குள்ளா நோட்டீஸ் ஒட்டிட்டு வர்றோம். இதெல்லாம் நடந்தது. அந்த சகோதரன் கொடைக்கானலேருந்து வந்த சகோதரனுக்காக சகோதரர் டென்சிங் டேனியல் ஜெபிக்க ஆரம்பிக்கும் பொழுது அது கற்றுக்கு உள்ளே இருந்த ஆவி சொல்லுது, இவனை நான் கொல்லணும்னு ஆற்றுலேருந்து தலைகுப்பற இவனை சாட்சி விட்டேன், இவனை கொல்ல முடியல. காரணம் என்னன்னா, இவன் உம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவன் என்று சொன்னிச்சு. யார் சொன்னிச்சு? பிசாசு சொல்லுது. நம்ம கொடுத்த சர்டிஃபிகேட் யாருக்கு தான் தெரியும்? நம்ம போற்றவன் யாராக தான் இருப்பான். நல்லவன் தான் போற்றுவான், பொல்லாதவன் என்னன்னு சொல்லுவான்,
காசு வெறியம்பா அப்படின்பா. ஆனால் அவனுக்குள்ள எல்லாமே இருக்கும். காசு வெறி இருக்கும், பொம்பளை பொறுக்கித்தனம் இருக்கும், காசுக்காக உயிரை கூட விடுவான். இப்படிப்பட்ட பொறுக்கி பயல்களால் எது வேணாலும் சொல்ல முடியும். அன்பானவர்களே, அந்த மாதிரி நிலைமையில் அந்த பிசாசு சொல்லிச்சு, நான் தான் இவனை சாய்ச்சேன், இவனை நான் தான் கொள்ளணும்னு நினச்சேன், ஆனால் இவனை தொடவே முடியல. இவன் வண்டியிலேயே ஒரு என் வண்டி ஒன்றுமே ஆகலை. மேலே எடுத்துகிட்டு வந்து போர்க்கு லேசாக பெண்டாக இருந்துச்சு. 2 மரத்துக்கு இடையில விட்டு போர்க் ஸ்டெம்பை லூஸ் பண்ணிவிட்டு திருப்பினா ஆட்டோமேட்டிக்காக ஸ்டெடி ஆகிடுச்சு. திரும்பவும் நோட்டீஸ்லாம் ஓட்டணும், ஊழியத்தை நடத்தணும். ஒரு பைசா பணம் இல்லாமல் பெரிய பிரம்மாண்டமான கூட்டத்தை நகர பூங்காவில் நடத்துறதுக்கு கர்த்தர் உதவி செய்தார். இது எங்கிருந்து வந்தது? இந்த விசுவாசம் எங்கிருந்து வருகிறது? தேவனை அறிகிற அறிவு யாருக்குள் வருகிறது? யார் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ அவர்களுக்குள்ளேயே தான் இந்த விசுவாசமும் இந்த தேவனை அறிகிற அறிவும் வருகிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனாலதான் தீத்துக்கள் நிருபத்தில் 1:3 தெளிவா சொல்றாரு, விசுவாசம் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு உண்டாகிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். ஆமென், அல்லேலூயா. பாருங்க, 1 ராஜாக்கள் 18:44 திரும்பவும் படிப்போம். இதோ அவன் சொல்றான், என்னப்பா நடக்குது, போய் பார்த்துட்டு வாப்பா. அவன் போய் பார்த்துட்டு வந்து என்ன சொன்னா, ஒண்ணுமே இல்லை. சிமந்திரமா திரும்பவும் போய் பார். 6 தடவை பார்த்துட்டு 7ஆவது தடவை போய் பார்க்கிறான். பார்த்தா இதோ சமுத்திரத்திலிருந்து ஒரு மனுஷனுடைய உள்ளங்கை அத்தனை, என்னது, ஒரு மனுஷனுடைய உள்ளங்கை அத்தனை சிறிய மேகம் எழுப்புகிறது என்றான். அவன் வேலைக்காரனுடைய கண்களுக்கு 7ஆவது தடவை தான் புரிஞ்சிச்சு. சின்ன மேகம், உள்ளங்கை அளவுக்கு ஒரு மேகம் எழுப்புகிறது. ஆகாபு கிட்ட என்ன சொன்னா, 18 அந்த வசனத்தில் படிக்கும்பொழுது என்ன சொல்றான், பெருமழை வரப்போகிறது. 18 கடைசியில் நீங்க படிச்சா தெரியும். பெருமழையின் இரைச்சல் சத்தம் என்னிடத்துல கேட்கப்படுகிறது. படிங்க பார்ப்போம். பின்பு எலியா ஆகாபை நோக்கி, நீர் போ, போஜனபானம் பண்ண, பெருமழையின் இரைச்சல் கேட்கப்படுகிறது என்று. பெருமழையின் இரைச்சல் தேவனை அறிகிற அறிவு உள்ளவனுக்கு தான் இருக்கும். எனக்குன்னா ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா ஆண்டவருக்கு செய்யறதெல்லாம் பிடிக்காது. நாம ஏன் செய்யணும், நாம ஏன் ஆண்டவருக்கு கொடுக்கணும், ஆண்டவருக்கு செய்கிறதுனால எனக்கு என்ன லாபம் இருக்கிறது அப்படின்னு நான் யோசித்தேன். ஆண்டவர் அப்படிதான் ஒரு காரியத்தை கற்றுக் கொடுத்தார். நீ பேங்கில் போடுற முதல் அப்படின்னா, அதுக்கு பிறகு தான் ஆண்டவருடைய கிருபையில் மயிலாடுதுறை மாவட்டத்தில் கிட்டத்தட்ட ஒரு 15-20 சபைகள் கட்டப்படுகிறதுக்கு என்ன ஆண்டவர் பயன்படுத்தியிருக்கிறார். அதுக்கெல்லாம் நான் தாராளமாக பணம் கொடுத்துருக்குறேன், ஷீட்டு வாங்கி கொடுத்துருக்குறேன், பைப்பு வாங்கி கொடுத்துருக்குறேன். எல்லாமே தேவன் எனக்கு கொடுத்தவைகளை கொண்டு அவருடைய ஊழியத்தை செய்திருக்கிறேன். லட்சக்கணக்கான ரூபாய் யார் யார் இடத்துல இருக்கிறதோ அதையெல்லாம் வாங்கி அவர்களுக்கு நான் கொடுத்திருக்கிறேன். நிறைய சபைகள் கட்டப்பட்டது. எங்கள் அப்பாவால் எனக்கு எங்கள் அப்பா ஒரு வார்த்தை சொன்னாங்க. சீர்காழியில் சித்தார்த்தன் என்கிற ஒரு அருமையான சகோதரர் உண்டு. அவர் அகர நாராயணன் என்று சொல்லப்படுகிற ஒரு பெரிய கொள்ளை கூட்ட கும்பலில் இருந்தவர். அகர நாராயணனை என்கவுண்டரில் ஷூட் பண்ணிட்டாங்க. அப்போ இவர் மாத்திரம் தப்பிச்சார். இவருக்குள் எங்கள் அப்பா சீர்காழி போஸ்ட் மாஸ்டராக இருக்கும் பொழுது அவருக்கு சத்தியத்தை சொல்லி அவரை ரட்சிப்பில் நடத்தியிருந்தார். இந்த சகோதரனை விடக்கூடாது, இந்த சகோதரனுக்காக நீ தொடர்ந்து ஜெபிக்கணும்னு சொன்னார். அவர் ஒரு நாள் என்னிடத்துல சொன்னார், நடந்த சம்பவம், உண்மை சம்பவம். என்னன்னு கேட்டேன். சர்ச்சு கட்டவே முடியல, ரொம்ப டைட்டாக இருக்குது, கர்த்தர் உதவணும்னு சொன்னார். நான் ஒரு பெரிய ஊழியக்காரத்தில் சொன்னேன். அவர் நான் சொன்னால் எது வேணாலும் செய்வார். அவர் சொன்னாரே, நான் இங்கே செய்கிற மாதிரி இல்லைன்ட்டார். தேவனை அறிகிற அறிவினாலும் விசுவாசத்தினாலும் அவருக்காக போய் நான் ஜெபிச்சேன், அவருக்கு போய் ஆலோசனை சொன்னேன். அந்த ஊழியக்காரத்தில் அழைச்சிட்டு போய் அவரை அழைச்சிக்கிட்டே நேரடியாக போனேன். கிட்டத்தட்ட 4 லட்சம் ரூபாய்க்கு அந்த ஷெட்டெல்லாம் போடாண்டு ஒரு நிலையை சொல்லுங்க பார்ப்போம். இன்னைக்கு அந்த சபை எழும்பிடுச்சு. எங்கள் அப்பாவுக்கு கொடுத்த வாக்கை நான் காப்பாற்றி இருக்கிறேன். மற்றபடி எங்கள் அப்பா
அவங்களுக்கு போய் லட்சம் கொடு, இவங்களுக்கு போய் லட்சம் கொடுலாம் சொல்லலை. ஊழியம் கட்டப்படணும். எந்த இடத்துல ஊழியம் இல்லாமல் இருக்கிறதோ அந்த ஊழியத்தை உருவாக்கணும். ஊழியக்காரனுக்கு உதவி செய்யணும். இதையெல்லாம் கர்த்தர் இடத்துல சொன்னார். ஆண்டவர் எங்கள் அப்பா கிட்ட பேசினார். எங்கள் அப்பாவுக்கு சொன்ன வார்த்தை இன்னைக்கு நான் நிறைவேற்றிக்கிட்டு இருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் சேர்த்து வைக்கணும், எங்கள் குடும்பம் வாழணும்னு நினைச்சதே கிடையாது. ஏன்னா எனக்கு இருக்கிற அறிவு தேவனிடத்திலிருந்து வந்த அறிவு. தேவன் பணத்தையும் காசையும் பார்க்கணும்னு சொல்லி இருந்தா பல லட்சம் ரூபாய் நான் சம்பாதிச்சிருக்க முடியும், கோடிக்கணக்கில் சம்பாதிச்சிருக்க முடியும். இன்னும் தெளிவாக சொன்னால், நாம் சொன்னால் கொடுக்கறதுக்கு தமிழ்நாட்டில் நிறைய பெரிய ஐக்கியங்கள் எல்லாம் உண்டு. ஆனால் நான் ஒருத்தர்கிட்டையும் எனக்காக கேட்டதே கிடையாது. ஒரு இல்லையா சொல்லுவோமா? அன்பானவர்களே, சமுத்திரத்திலிருந்து ஒரு உள்ளங்கை அளவுக்கு ஒரு சிறிய மேகம் எழும்புகிறது. தாவீது சொல்றார், 116வது சங்கீதத்தில் 10வது வசனத்தில் சொல்றார், விசுவாசித்தேன் ஆகையால் பேசுகிறேன், நான் மிகுதியும் வருத்தப்பட்டேன். தாவீதை போல பாதிக்கப்பட்ட அரசர்கள் ஒருவரும் இல்லை. அவருடைய அண்ணன் 7 பேர் இருந்தாங்க. 7 பேரும் அவரை படாத பாடுபடுத்தினார்கள். தகப்பனும் தாயும் அவனை நேசிக்கவில்லை. அவனுக்கு கொஞ்சம் ஆடுகள் இருந்தது. அந்த கொஞ்சம் ஆடுகளை மேய்க்க எந்த இடத்துல கரடி இருக்கிறதோ, எந்த இடத்துல சிங்கங்கள் இருக்கிறதோ அந்த இடத்துல போய் மேயிடான்னு பிள்ளை அனுப்புனாங்க. அனுப்பிட்டு ஒரு ஆடாவது மாடாவது குழந்திச்சு ஒன்றை விட்டுட்டு வந்தான்னு சொன்னாங்க. சபை சரித்திரத்தில் அவைகள் எல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது. வேத சரித்திரத்தில் மறைமுகமாக எழுதப்பட்டிருக்கிறது. அப்படி அவன் போன பொழுது ஒரு விசை அவனே சொல்லுகிறான், சவுல் ராஜாவின் இடத்துல சொல்லுகிறான், ஒரு விசை சிங்கம் வந்தது, அதை 2ஆக கிழித்து போட்டேன். கரடி வந்தது, அடித்து கொன்று போட்டேன். இன்னைக்கு நிறைய நிலைமைகளில் பார்த்தீங்கன்னா விசுவாசம் என்பது தேவனை பின்பற்றுகிற அறிவில் குறைந்து இருக்கிறது. அவன் அன்றைக்கு அதையெல்லாம் அவனுக்கு வந்த நெருக்கத்தினாலே கற்றுக்கொண்டான். அவன் இதையெல்லாம் செய்து முடித்துவிட்டு பெற்றான் அபிஷேகத்தை, தெரிந்து கொள்ளப்பட்டான் தாவீது ராஜா என்கிற அபிஷேகத்தை. ஆனால் ராஜ்யபாரம் கிடைக்கவில்லை. சகோதரர்களை பார்க்கும்படி போகிறான். அங்கேதான் இன்னொரு நெருக்கம் வருகிறது. கோலியாத் என்கிற ஒரு வீரன் வந்து ஓவர சத்தம் போடுறான். அப்ப அவனுக்குள் இருக்கிற விசுவாசமும் தேவனை அறிகிற அறிவும் ஏன் இவனுக்கு நாம் பயப்பட வேண்டும் என்கிற எண்ணத்தை உருவாக்கிட்டு உள்ளங்கை அளவுக்கு இருந்த கொஞ்சம் விசுவாசம் அவனை கிரியை செய்ய ஆரம்பித்தது. அவன் கேட்டான், இந்த காரியத்திலிருந்து நான் ஜெயிக்கணும், இந்த காரியத்தில் நான் என்ன செய்யணும், ஜெயிக்கணும். எப்படி ஜெயிக்கிறது, எப்படி ஜெயிக்கிறது? இந்த கோலியாத்து சாதாரணமான ஒரு மனுஷன். என் உள்ளங்கை அளவுக்கு இருக்கிற இந்த வேகமான விசுவாசத்தை கொண்டு இவனை நான் வென்று விடலாம் என்று தீர்மானித்தான். அதை தன் சகோதரர்களுக்கு சொன்னான். சகோதரர்கள் சொன்னார்கள், ஓ திமிரு எங்களுக்கு தெரியும் சொன்னாங்க. பக்கத்தில் இருக்க வீரர்களுக்கு சொன்னாங்க, ராஜா எவ்வளோ ஹைட்டா இருக்கார், அவராலேயே முடியல, உன்னால என்ன செய்ய முடியும் என்றார்கள். ராஜா கிட்ட சொல்லும் பொழுது ராஜா சொன்னாரு, நீ சிறியவன், அழகு நிறைந்தவன், மெல்லிய தேகமுள்ளவனாய் இருக்கிறாய், நீ எப்படி அவனை சந்திக்க முடியும் என்று கேட்டார். அதற்கு அவன் சொன்னான், என் தேவனுடைய வல்லமையினால் அவனை ஜெயிப்பேன். அதனாலதான் அவர் சொல்றார், விசுவாசித்தேன் ஆகையால் பேசுகிறேன். நான் விசுவாசிக்கிறேன், என் தேவனால் என்னால் எதையும் செய்ய முடியும் என்று விசுவாசிக்கிறேன். அந்த உள்ளங்கை அளவுக்கு மேகம் போல விசுவாசம் இருந்தால் போதும், நீங்கள் உங்களுடைய சரீரத்தில் இருக்கிற பலவீனங்களை ஜெயிக்க முடியும். உள்ளங்கை அளவுக்கு கொஞ்சம் மேகம். அதாவது எலியா கூட என்ன சொல்லிட்டாரு, உள்ளங்கை அளவு மேகம் என்று சொன்னார். ஆனா ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுமா? ஆண்டவர் என்ன சொன்னார் யாருக்கா தெரியுமா? சொல்லுங்க கிருபா, உனக்கு தெரியுமா? ஐயா எனக்கு ஆண்டவர் சொல்லவே இல்லையா. படிச்சிருக்கீங்களா? யாருக்கு தெரியும்? கடலை கடிய சொல்லிட்டாரியா? ஆண்டவர் என்ன சொன்னாரு? உள்ளங்கை அளவு இல்ல இல்லையா சொன்னார். ஏசப்பா அதை கூட சொல்ல, கடுகு அளவு. கடுகு எப்படிப்பட்டது? கொஞ்சோண்டு போட்டு இந்த இடத்துல கொஞ்சம் அடுப்பை கொஞ்சம் கொளுத்தி
அந்த அடுப்பில் எண்ணெய் சட்டியை போட்டு கொஞ்சம் எண்ணெயை போட்டு 4 கடுவை போட்டு பாருங்க, ஒரு ஆள் இங்கே உட்கார முடியுமா? ஓடிடுவீங்க. கடுகில் இருக்கிற வல்லமை, கடுகில் இருக்கிற சாரம், கடுகில் இருக்கிற மகிமை, அதாவது பட்ட ஆள் தெரிஞ்ச வச்சிடும். அன்பானவர்களே, அப்படிப்பட்டவர்களாக நீங்கள் இருக்க வேண்டும். தாவீது சொன்னார், சவுலுடைய ஆடையெல்லாம் எனக்கு வேண்டாம், அணிகலன்கள் எனக்கு வேண்டாம், தேவன் கொடுத்த உள்ளங்கை அளவுக்கு விசுவாசம் இருக்கிறது, என் கையில் அடைப்பை இருக்கிறது, ஒரு கவன்கள் இருக்கிறது, இது எனக்கு போதும். நான் பிரயாசப்பட்ட அபியாசப்பட்ட இந்த கவன்கள் எனக்கு போதும். இந்த கவன்களால் வெற்றி அல்ல, எனக்குள் இருக்கிற விசுவாசத்தினால வெற்றி. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். ஆமென், அல்லேலூயா. பலவீனங்கள், போராட்டங்கள் தேவன் உங்களுக்கு அனுமதிக்கும் பொழுது தொய்ந்து போய்விடக்கூடாது. மாறாக அந்த பலவீனத்தை ஒன்றும் இல்லாமல் எப்படி ஜெயிக்கலாம் அப்படிங்கிற சிந்தனையை உள்ள கொண்டு வாங்க. எனக்குள் வந்த பொழுது நான் ஆண்டவரிடத்தில் சொன்னேன், 2 புழக்கெல்லாம் கூடாது. எனக்குள் சொன்னேன், டாக்டர் சொன்னார் ஆப்ரேஷன் பண்ணி எடுக்கணும். ஒன்றும் நடக்காது, ஆப்ரேஷனில் கத்தியே படக்கூடாது. எல்லாமே ஆண்டவரே நீர் சொன்ன பாதையில் நடக்க வேண்டும். அதை கேட்ட பொழுது கர்த்தர் செய்தார். உங்களுக்கு செய்ய மாட்டாரா? விசுவாசத்தில் உங்களுக்கு வருகிற பிரச்சனைகளை, உங்கள் பிரச்சனைகளை தேவனிடத்தில் அறிகிற அறிவு என்கிற அந்த அறிவில் கொண்டு போய் நிறுத்துங்க. விசுவாசத்தில் கொண்டு போய் நிறுத்துங்க. சவுல் ஒன்றுமே சொல்லலை, சரி உனக்கு கொடுக்கப்பட்ட பாதை நீ போ. அவன் நேராக ஆற்றுக்கு போனான். ஆற்றங்கரையில் பார்த்தான், ஏதாவது இருக்கான்னு பார்த்தான். 5 கல் தான் கிடந்தது. அந்த 5 கல்லும் ஷார்ப்பாக கூட இல்லை. ஆற்றங்கரையில் அந்த கல் எப்படி தான் வந்திருக்கும் நீங்கள் நம்புறீங்க? சொல்லுங்க, எப்படி வந்திருக்கும்? மலைப்பகுதியிலிருந்து வருகிற கற்கள் ஆற்றிலேயே ஊறி வரும்பொழுது எப்படி தான் வரும்? கூழாங்கல்லாம் மாறி போயிடும். கூழாங்கல்லில் வல்லமை இல்லை, தேவனுடைய வார்த்தையில் இருக்கிற வல்லமையை அவன் பயன்படுத்தினான். அந்த கல்லை எடுத்துக்கிட்டான், 5 கல்லை உள்ள போட்டான், ஒரே ஒரு கல்லை எடுத்தான். எடுத்து அந்த கவனில் வச்சு சுற்றிக்கிட்டே என்ன பண்ணான்? கோலியாத்தினுடைய நெற்றியில் பட ஒரு குறிக்கோளோட உங்களோட வாழ்க்கை இருந்துச்சுன்னா தோல்வி அடைய மாட்டீங்க. என்ன பார்க்க வேணாம், பாஸ்டர்மா பார்க்க வேணாம், சபையோரை பார்க்க வேணாம். யாரை பார்க்கணும்? தேவனை பார்க்கணும். தேவனை பார்க்கலைன்னா உங்களால் வெற்றியான வாழ்க்கை வாழ முடியாது. அந்த தேவனை பார்க்கும் பொழுது நெற்றியில் பட எறிந்த அந்த இடத்துல ஒரு கேப் இருந்திருக்கணும். நெற்றியில் பட எறிந்தான், அவன் சிந்தனையின் தாக்கத்தை உடைச்சான். கல்லு நெற்றியிலேயே பதிஞ்சிருச்சு. அப்பட எவ்வளவு வேகம் இருந்திருக்கும், எவ்வளவு வல்லமை இருந்திருக்கும். அவன் அது ஷார்ப்பா இல்லைன்னா கூட அந்த கல்லை நீ ஓங்கி அடிக்கிறான், மிச்சம் நிற்கிறான், நான் அடிக்கிறேன்னு அவர் அடிச்சிருப்பார் நான் நினைக்கிறேன். அல்லேலூயா. அடிச்ச மாத்திரத்தில் ஒருத்தவனுக்கு எங்க வல்லமை ஜாஸ்தியாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஹலோ, இங்கே வா, இங்கே வா, நீங்கள் சொல்கிறேன். ரொம்ப மோசம் பண்ணுறேன். மேலே உனக்கு என்ன வந்துச்சு? இப்படியே நெல், இங்கே பாருங்க, நெல்லையா இவரை நான் இங்கே பாருங்க, என்ன பாருங்க, கவனம் வச்சு அடிக்க போகிறேன். ஓங்கி அடிக்கிறேன். அடித்த அடியில் வலிமை ஜாஸ்தியாக இருந்தாக்க என்ன நடந்திருக்கும்? திரும்ப தான் சொல்ல மல்லாக்க விழுந்திருப்பார். அடித்த அடியில் அப்படி தானே? அடித்து அடி தாங்க அப்படின்னா விழுந்திருக்கணும். ஆனால் இந்த கல்லுக்கு வலிமையா, ஆனால் பின்னாடி ஓங்கி ஒரு ஆள் வேகமாக இப்படி அடிக்கிறார். அடிக்கிறப்ப நான் அடிக்கிற கல் அதனுடைய வேகத்தை பின்னாடி அடிக்கிற அடி என்ன செய்யுது? வாங்கி உள்ளே கொண்டு போகுது. அப்படிதான் நடந்திருக்க முடியும். அப்படிதானே? கிரிக்கெட் விளையாடுறதுண்டா? ஹலோ, கிரிக்கெட் விளையாடுவீங்களா? யாரே நெத்திய பதம் பார்த்துருக்கியா? இன்னும் ஆகலை பாரு. ஆமாம், இங்கே அடித்தா பின்னாடி ஓங்கி அடிக்கிறவனுடைய வல்லமை இவன் நெத்தியையும் பொத்துக்கிட்டு உள்ளே தள்ளி இருக்கணும்.
அப்படிதான் நடந்திருக்கணும். அதுதான் நடந்துச்சு. நீ ஒன்றும் செய்ய வேணாம். உன் விசுவாசத்தை கொஞ்சம் பயன்படுத்து. உனக்குள் இருக்கிற தேவனை குறித்து அறிகிற அறிவை கொஞ்சம் வெளியில கொண்டு வா. நீ வெளியே கொண்டு வந்துட்டீன்னா அது தெரிய செய்யும். ஒரு அழிலியா சொல்லுங்க. உலகமே உனக்குள்ள எதுவும் நடக்காதுன்னு சொல்லும். நீ சொல்லணும், என் தேவனால எல்லாம் செய்ய முடியும். ஆமென், ஆமென். இந்த கொஞ்சம் இந்த மேயிற மாடு நல்லா மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கோம். கொஞ்சம் உண்டு தின்ற மாடு, இந்த பல்லு தேய்ஞ்ச மாடெல்லாம் என்ன பண்ணும் தெரியுமா? நிறைய திங்காது. கடிக்கிறதுக்குள்ளே பல்லு தேய்ஞ்சி போன மாடு அப்படியே நின்றுக்கிட்டு இருக்கும். தின்னது போது இதுக்கு மேலே தேய்ச்சா எதிர் வலிக்குதுன்னு நினைக்கும். அல்லேலூயா. ஐயா பல்லு எல்லாம் பார்க்குறது மாட்டுக்கெல்லாம் பார்த்தது உண்டா? பார்த்தது. மாட்டு ஆஸ்பத்திரி டாக்டர்கிட்ட போனால் தெரியும். நம்ம எங்கள் தாத்தா தரகு வியாபாரம் நல்லா செய்வார். மாடு எல்லாம் போய் வாங்கி கொடுக்குறது இந்த சுழியை பார்த்து இது இந்த மாடு தான் சொல்லுவார். இந்த மாடை வாங்கலாம் பார். இந்த மாட்டினுடைய தன்மைகள் மாடை பார்க்கணுன்னா முதல்ல வண்டி மாடை வந்து பார்த்தாங்கன்னா என்ன செய்வாங்க தெரியுமா? வாயை பொழந்து தான் பார்ப்பாங்க. நாக்கு இழுத்து வச்சு, என்ன மணிமாறன் பிரதர் உண்மையா? பள்ளி எத்தனை பள்ளி இருக்குது? கடவா பல்லு திரும்ப முளைச்சிடுச்சா? பல்லெல்லாம் தேஞ்சு போச்சா? தேஞ்சு போயிடுச்சுன்னா இது வயசான மாடு. இது இனிமேல் அதிகமாக சாப்பாடு கொடுத்தாலும் அது மெல்ல முடியாது. இது சீக்கிரம் போயிடும். அப்படி தானே? அப்படி தான் அந்த அதாவது பாதி தான் திங்கிற மாடு என்ன பண்ணும்? நல்லா தின்னுட்டு இருக்கிற வாழ்வு மாடு போய் அப்படியே ஒரு நக்குவாரா. அந்த மாடு பரவாயில்லையே, நல்லா தான் இருக்குது, கொசு கட்சி இடத்துல இது நக்குது, அது உனக்கே காமிக்கும், சாப்பிட்டுட்டே இருக்கும். இன்னும் 4 இடத்துல நக்குன உடனே அது திங்கிறத விட்டுடும். திங்கிறத விட்டுட்டு என்ன செய்யும்? நல்லா காமிச்சிக்கிட்டே இருக்கும். அது மாதிரி விசுவாசத்தில் ஓடிக்கிட்டு இருக்கிற நம்முடைய வாழ்க்கையை நாசமாக்குறதுக்குன்னே அநேகர் இருப்பாங்க. அதெல்லாம் நம்ம கவலைப்படக்கூடாது. ஊழியக்காரனாகவும் இருக்கலாம், ஊழியக்காரியாகவும் இருக்கலாம், விசுவாசிகளாகவும் இருக்கலாம். நம்ம கண்டுக்கக்கூடாது. என்னுடைய கண்கள் கர்த்தரே நோக்கினாங்க. என்னுடைய கண்கள் கர்த்தருடைய முகத்தையே பார்க்கணும். அவருடைய முகத்தை பார்க்கும் பொழுது நான் உடைய மாட்டேன். சங்கீதம் 27:13 சொல்கிறாரு, நானும் ஜீவனுள்ள தேசத்தில் கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாக இருந்தால் கெட்டு போயிருப்பேன். நான் விசுவாசித்தேன், அதனால தான் இன்னைக்கு ராஜாதி ராஜாவாக இருக்கிறார். ஆமென். ஆண்டவர் செய்த அற்புதங்கள் எல்லாம் பாருங்களேன். ஒரு பெரிய காரியங்கள்லாம் செய்யலை. மத்திய 8வது அதிகாரம் 10வது வசனத்தில் ஆண்டவர் சொன்னார், அந்த ஒரு பெரிய 100க்கு அதிபதியுடைய தன்மையை பார்த்துட்டு சொன்னார், இஸ்ரவேலுக்குள்ளும் இப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் பார்க்கவில்லைன்னு சொன்னார். அது மாத்திரமல்ல, மத்திய 8:26 படிக்கும் பொழுது அவருடைய சீசர்களை பார்த்து சொன்னார், அற்ப விசுவாசிகளை, காற்றையும் கடலையும் பார்த்து ஏன் பயப்படுகிறீர்கள் என்று சொன்னார். மத்திய 9வது அதிகாரம் 2வது வசனத்தில் பார்க்கும் பொழுது அவர்களுடைய விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, உன் பாவம் மன்னிக்கப்பட்டது, உன் படுக்கை எடுத்துக்கிட்டு போன்னு சொன்னார். யாருடைய விசுவாசத்தை கண்டு? திமிர்வாதக்காரனுடைய விசுவாசத்தை அல்ல. 4 பேர் வீடு ஏறி வீடை கொத்துட்டு அது வழியா கூரை வழியா அந்த சரீரம் மாதிரி இருந்த அந்த சடலத்தை கீழே இறக்குனாங்க பாருங்க. அந்த 4 பேருடைய விசுவாசத்தை பார்த்து திமிர்வாதக்காரனுக்கு சுகத்தை கொடுத்தார். நீ நல்ல விசுவாசத்தோடு இருந்தீங்கன்னா உன்னை கொண்டு அநேகரை சுகமாக்குவா. அது மாத்திரமல்ல, மத்திய 9வது அதிகாரம் 22வது வசனத்தில் ஒரு பெரும்பாடுள்ள பெண் வந்து அவரை தொடுகிறார். தொட்ட உடனே அவரிடத்திலிருந்து வல்லமை புறப்படுகிறது. அப்பொழுது ஆண்டவர் சொல்றாரு, என்னிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டது. யாரும் நாங்கள் தொடலைன்னாங்க. ஆனால் இந்த பெண்ணை மட்டும் இந்த கண்ணீர் விட்டு கதை நிற்கும் பொழுது சொன்னார், ஆண்டவர் சொன்னார், மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. ஆண்டவர் ஒரு சில வார்த்தைகள் தான், தவிர்த்தாலே என்று சொன்னார். எனக்கு அன்பானவர்களே, மத்திய 15:28 சொல்லுது, ஸ்ரீயே உன் விசுவாசம் பெரியது. ஒரு கானானிய பெண் அவரை வலியுறுத்தி பேச ஆரம்பிக்கும் பொழுது ஆண்டவர் சொன்னார், உன்னுடைய விசுவாசம் பெரியது. ஆண்டவர் ஒரு விடுதலை எதிர்பார்க்கிறப்ப மழையை பார்த்து பெயர் போகும்படி ஆண்டவர் சொன்னாரு. அப்படிப்பட்ட ஒரு அற்புதத்தை ஒரு இடத்துல எதிர்பார்க்கல. நீ கொஞ்சம் விசுவாசமா இருந்தால் போதும், கொஞ்சம் தேவனை அறிகிற அறிவில் இருந்தால் போதும், உலகத்தையே உன்னை வச்சு
குணமாக்கி ஜெயிக்க வைப்பார். எத்தனை பேர் நம்புறீங்க? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போஸ்தலர் 4வது அதிகாரம் 4வது வசனம் சொல்லுது, வசனத்தை கேட்டவர்களில் அநேகர் விசுவாசித்தார்கள். வசனம் தான் உங்களுக்குள்ள கிரியை செய்யும். டாக்டர் சொல்லுவார், கொஞ்ச நாளைக்கு பொறுமையா இரு மகளே, ட்ரீட்மெண்ட் உனக்கு வேற ஓடிட்டு இருக்கு, கொஞ்ச நாளைக்கு பொறுமையா இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் டாக்டர் சொல்லுவார், நீ என்ன வேணாலும் செய், உன்னிடத்துல என்னால் இப்போ கூட அற்புதம் செய்ய முடியும்னு சொல்லுவார். மருத்துவத்தை கடந்த வல்லமை, மருத்துவரை கடந்த வல்லமை. கொஞ்சம் விசுவாசம் உனக்குள் இருந்தால் போதும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போஸ்தலர் 6வது அதிகாரம் 7வது வசனம் சொல்லுகிறது, தேவ வசனம் விருத்தி அடைந்தது, சீசருடைய தொகை எருசலேமில் மிகவும் பெருகிற்று. தேவனுடைய வசனம் தான் பெருகணும். ஆனால் இப்போ வசனம் பெருகுதில்லை. என்னதான் பெருகுது? அல்லேலூயா. இங்கேருந்து அங்கே, அங்கேருந்து இங்கே உள்ளது அங்கே பற்ற வச்சு விசுவாசத்தை நாசமாகுது. செல்லை திறந்தா போதும், பிசாசு தான் கிரியை செய்யுது. அப்போ ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். செல்லை வச்சிருக்கிறவங்களாம் சகோதரிமார்கிட்ட சொல்கிறேன், செல்லு வச்சு உடைச்சி தூக்கி போடுது. எந்த விசுவாசிக்கிட்டையும் அடுத்த விசுவாசி ஃபோன் பண்ணி பேசக்கூடாது. பேசுனீங்கன்னா அன்னைக்கே உடைப்பேன் வீட்டில் வந்து. யார்கிட்டையும் பேசக்கூடாது. ஒன்றால் அடுத்தவங்களுடைய விசுவாசம் நாசமாக போகுது. ஜாக்கிரதையாக இல்லாமா. எனக்கு அன்பானவர்களே, நல்லா இருக்கிறவங்க கூட உங்களுடைய கெட்ட பேச்சுகளாலே குணம் கெட்டு போயிடும். ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். வசனம் சொல்லுது, வசனத்தை பேசாமல் உலகத்தை பேசுறது என்ன பிரயோஜனம் இருக்கிறது? அது புண்ணியமே கிடையாது. 11:24 சொல்லுது, பர்னபாவை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? அவன் நல்லவனும் பரிசுத்த ஆவியினாலும் விசுவாசத்தினாலும் நிறைந்தவனுமாயிருந்தான். ஆமென். எனக்கு பிடிக்கலையா, அங்கே போல் சொல்லி பிரச்சனை உண்டாக்கணும், நாசமாக போவது. உருப்படியா நீ முதல்ல? ஆமென். மனசை உடைக்கிற மாதிரி எந்த ஒரு காரியத்தையும் செய்யக்கூடாது. கூடுமான வரைக்கும் ஒருத்தர் உருவாக்கணும், கட்டணும். அதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். பர்னபா எப்படிப்பட்டவன்? நல்லவன், பரிசுத்த ஆவியினாலும் விசுவாசத்திலும் நிறைந்தவன். உனக்குள்ள என்ன இருக்குது? ஏன் அவங்கள மட்டும் தூக்கி வச்சு ஆடுறாங்க? புதைக்கணும். அந்த ஆவியில் பிறந்த ஆவி மாறி நமக்குள் இருக்கிற தாளந்துகள் தடுக்கும்படி பிசாசு கிரியை செய்கிறான்னா ஜாக்கிரதையை நாம தான் காத்துக்கொள்ளணும். பிசாசு யார் வழியாக வேணாலும் வருவான், எந்த வழியானாலும் வருவான். நாக்கு இருக்க, நரம்பில்லாத நாக்கு, வரம்பில்லாம பேசி நாசமாக்கிடும். உன்னை மாற்றிக்க. ஆமென். அன்பானவர்களே, வேதம் அதைத்தான் சொல்லுகிறதுக்கு. அப்போஸ்தலருக்கு எழுதின நிருபத்தில் 16வது அதிகாரம் 4வது வசனத்தினுடைய பிற்பகுதியில் படிக்கும் பொழுது, எருசலேமில் இருக்கும் அப்போஸ்தலராலும் மூப்பராலும் விதிக்கப்பட்ட சட்டங்களை கை கொள்ளும்படிக்கு அவர்களுக்கு ஒப்புவித்தார்கள். சட்டம் இதுதான். அடுத்தவன்ட்ட ஃபோனில் பேசக்கூடாதுன்னு பேசதான் கூடாது. தேவையில்லாமல் அடுத்த விசுவாசியை குறை சொல்றது கூடாது. அதை நீ பின்பற்றினா சபைகள் விசுவாசத்தில் ஸ்திரப்படும். ஆமென். சபைகள் விசுவாசத்தில் எப்போ ஸ்திரப்படும்? நீ அதை பின்பற்றுகிற பொழுது. அதனாலே சபைகள் விசுவாசத்திலே ஸ்திரப்படுகிறது. ஸ்திரப்பட்டது, நாளுக்கு நாள் பெருகின. அப்படியானால் எனக்குள்ள என்ன தெரியணும்னா, தேவனை அறிகிற அறிவும் விசுவாசமும் இருந்தால் உள்ளங்கை அளவுக்கு இருக்கிற அந்த மேகம் தெரியும். உள்ளங்கை அளவுக்கு இருக்கிற அந்த மேகத்தை நீங்கள் பார்க்க ஆரம்பித்து விட்டால் கர்த்தர் உங்களை உயர்த்த ஆரம்பிப்பார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கணும், கர்த்தர் உங்களை பலப்படுத்தணும், கர்த்தர் உங்களை விருத்தியாக்கணும். இவன் 7 தடவை பார்த்தது பதிலா ஒரே தடவை பார்த்துருக்கலாம். எப்படி அவன் என்ன சொல்றாரு? எஜமானன் சொல்லுகிறாரே, ஆண்டவரே நான் போய் பார்க்கிறேன், ஒன்றும் தெரியல, என்னுடைய விசுவாச கண்களை திறந்தவனும் என்று அவன் சொல்லியிருந்தான்னா உள்ளங்கை அளவுக்கு மேகம் எழுதியிருப்பதை பார்த்திருக்க கூடும். பார்த்துட்டு சும்மா முடியாததுனால 7 தடவை பார்க்குற மாதிரி ஆயிடுச்சு. நீங்களும் நானும் வெற்றியை ஒரு தடவை பெற்றுக்கொள்ளலாம், பரிபூர்ண வெற்றியை பெற்றுக்கொள்ளலாம். எப்படின்னா முழு விசுவாசத்தோடு தேவனை அறிகிற அறிவில் ஆண்டவருடைய முகத்தை பார்த்தால் அவர் நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பார், திறந்து வழியை கொடுப்பார், நிரம்ப கொடுப்பார். தாவீதை ஆசீர்வதித்த தேவன் உங்களையும் ஆசீர்வதியாமல் இருப்பாரோ? கண்டிப்பாக ஆசீர்வதிப்பார்.
அன்றைக்கு வேலைக்காரனுடைய கண்களை திறந்து அந்த உள்ளங்கை அளவுக்கு மேகத்தை பார்த்த உடனே ஓடினான் ஓடினான், வெற்றியை பெறும்படி ஓடினான், வெற்றியான வாழ்க்கையை அவன் பெற்றான். அல்லேலூயா. நீங்களும் பெற்றுக்கொள்ள வேண்டும். அடையுங்கள், அதை நோக்கி ஒப்புக் கொடுங்க. வேற வசனம் சொல்றது, ஏசாயா தீர்க்கதரிசிதான் 49 அதிகாரம் 14 வசனத்தில் படிக்கும்போது, யோ என் உள்ளங்கையில் உன்னை வரைந்திருக்கிறேன், மண்கள் எப்போது எனக்கு முன் இருக்கிறது. யோ என் உள்ளங்கையில் உன்னை வரைந்திருக்கிறேன். உன் எங்க வரைஞ்சிருக்கிறேன்? உன் மதிப்பு எங்க இருக்குது? எங்க இருக்குது? எனக்கு முன்னால இருக்குது. உங்கள் எப்போது என் முன் இருக்கிறது. அடுத்து ஒப்பு கொடுக்கலாம். உண்மை அறிகிற அறிவை என்னை நிரப்பும். உம்முடைய தயவினால் என்னை நிரப்பும். உம்முடைய ஆசீர்வாதத்தினால் என்னை நிரப்பும். உள்ளங்கை அளவுக்கு உள்ள மேகமாகி அந்த விசுவாச பாதை எனக்கு திறந்து கொடும். ஆண்டவரே திறந்து தார். ஆண்டவரிடத்தில் கேளுங்கள், ஆண்டவர் உங்களுக்காக திறந்து கொடுப்பார். ஆண்டவரிடத்தில் கேளுங்க. எனக்கு இல்லாமல் போனாலும் உன் கிருபை எனக்கு போதுமையா. எனக்கு இல்லாமல் போனாலும் உன் கிருபை எனக்கு போதுமையா. விசுவாசமும் எனக்கு வேணும் ஆண்டவரே. அதுதான் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். ஏவப்பட்டவர்கள் ஒருவர் சுருக்கமாய் ஜெபிக்கலாம். ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிக்கலாம். ஆண்டவர் நோக்கி அர்ப்பணித்து நாம் ஜெபிக்கலாம். சீக்கிரமா சகோதரர் வேலாயுதம் அவர்கள் ஜெபிங்க. ஆமென் ஆமென். இருக்காரு எல்லாரும். கல்யாண மகள் அபி வந்து காணிக்கைக்கு ஒரு பாடலை பாடுவார்கள். அடுத்த பாடல் அபிஷா ஒரு பாடலை பாடுவார்கள். வட இந்திய காணிக்கை.
உனக்கொருவர் எனக்கு